அழைப்பின்படி ஆண்டோடைய ஆண்டவருடைய அழைப்பின்படி இந்த நாளிலே ஆண்டவர் என்னையும் சாட்சியாக உங்கள் மத்தியிலே நிறுத்தினதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாதி கர்த்தாவு ராஜாதி ராஜாவாகிய கர்த்தருக்கு சதா காலத்திலும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. நம்ம கூடியிருக்கிற அத்தனை பேரும் இப்பொழுது ஒரு முகத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என் இருதயத்தை திறந்துருளுங்கப்பா. என்னோடு நீங்க பேசுங்கப்பா. நான் அல்லப்பா, நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல. ஹalleluya. நீர் தான்ப்பா, நீங்க தான்ப்பா எங்க பிள்ளைகளோடு பேசணும். ஆண்டவரே, நானும் ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகள் எல்லாரும் ஒப்பு கொடுங்க. பிள்ளைகள் எல்லாரும் வாய் திறந்து, ஏசப்பா எங்களோடு நீங்க பேசுங்க. கடைசி கால செய்தி ஒரு பெரிய அசைவை உண்டாக்கத்தக்கதாக, எங்களுடைய இருதயம் அசையத்தக்கதாக, கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக ஆவியானவர் வார்த்தையை கொண்டு எங்களோடு நீங்க பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஜீவ வார்த்தை அப்பா, அந்த தேவனுடைய வார்த்தை அப்பா, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகி நம்முடைய வார்த்தையே எங்கள் பிள்ளைகள் மத்தியிலே அனுப்புங்கப்பா என்று ஆண்டவரே நானும் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளும் ஜெபிக்கிறார்கள். எங்கள் மத்தியிலே நீங்க வந்துட்டீங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தை உணர்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை உணர்கிறோம். நீர் எங்களோடு பேசுங்க. நீங்க மகிமைப்படுங்க. உம்முடைய நாமத்தை மட்டும் உயர்த்துகிறேன் அப்பா. துவக்கம் முதல் முடிவு வரைந்தும் ஆவியானவருக்கு முழு பொறுப்பையும் கொடுக்கிறேன். ஏசப்பா, நீங்க மகிமைப்படுங்க. இந்த வாலிப பிள்ளைகள் அப்பா உமக்குரியவர்கள் அப்பா. ஆண்டவரே, ஓ கரா கரபோ தரா கரபோ, உம்முடைய பிள்ளைகள் அப்பா, உம்முடைய பிள்ளைகள் அப்பா. பிள்ளைகளுடைய பெயர்கள் அப்பா இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறது. பரலோகத்தின் அப்பா தேவன் கண்ணோக்கி பார்க்கிறீங்க, உற்று நோக்குகிறீங்க. அப்பா கூடிகையில வந்திருக்க அத்தனை பிள்ளைகளும், வர தடைப்பட்ட பிள்ளைகளும் இந்த கூடிகையில ஆண்டவரே இப்படி சனிக்கிழமை தோறும் ஆராதிக்க வருகிற அத்தனை பிள்ளைகளுடைய குடும்பத்தினரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த ஜெப நேரம் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமா நேரமா இருந்ததுக்கா ஸ்தோத்திரம். செய்தி வேலையை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆவியானவரோடு நாங்கள் பேச ஆசையோடு காத்திருக்கோம். நீர் எங்களோட பேச ஆசையோடு காத்திருக்கிறீங்க அப்பா. உமக்கு விட்டு கொடுக்கிறோம். நீங்க இந்த துவக்க முதல் முடிவு வரையும் நீங்க இருந்து பொறுப்படுத்தி நடத்துங்க. நீங்க தான் கொண்டு வந்தீங்க. நீங்க தான் மகிமைப்படுங்க. கடைசி கால யுத்த சேனையாக எங்கள் வாலிபர்களை எழுப்ப போறக்கா ஸ்தோத்திரம். செய்தியின் முடிவிலே பிள்ளைகள் ஒப்பு கொடுத்தவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்ன நீங்க ஒருவேளை தெரியாது. ஆனா செல்வி சொன்னா நான் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறதாக. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சித்தம் இல்லாம நான் அந்த ஊழியத்துல வரல. கர்த்தர் என்னை வாலிப வயதிலே தெரிந்து கொள்ளார். தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட உடனே ஆண்டவர் வந்து ம் இந்த நாளிலே என்னை வந்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்டவர் இப்பொழுது பயன்படுத்திக் கொண்டிருக்கார். காரணம் என்னன்னா, அழைப்புக்கு உடனடியாக நான் ஒப்புக் கொடுத்தேன். அந்த அழைப்பை இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். இந்த நேரத்துல ஆண்டவர் அழைக்கிற அழைப்பின் சத்தத்த நீங்க கேட்கணும். அழைப்பின் சத்தத்தை நீங்க கேட்கணும். நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 8. ரோமர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம். 30ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 8. எல்லாரும் பைபிள் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை எல்லாரையும் அழைக்கிறேன், திருப்பிக் கொள்ளும்படியாக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன் ஆண்டோடைய நாமத்துல. 30ஆம் வசனத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எவர்களை முன் குறித்தார், யார முன்குறிச்சாரோ அவர்களை என்ன செஞ்சிருக்காரு? அழைத்திருக்கிறார். இதே போலதான் நம்ம ஆண்டவர் ஒவ்வொருவரையும் எவர்களைன்ற இடத்துல நம்ம பேரை போட்டுக்கலாம். நம்மளை அழைத்திருக்கிறார். அன்னைக்கு 12 சீஷர் மட்டும்தான். இன்னைக்கு உலகம் எல்லாத்துக்கும் ஒரு அழைப்பு. இன்னைக்கு இந்த ஜூம் மீட்ல வரணும்னு எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஆனா நிறைய பேர் என்ன செஞ்சாங்க? அல்ல தட்டி விட்டாங்க. அல்ல தட்டி விட்டாங்க. கல்யாண வீட்டுக்கு பரலோக ராஜ்யத்தை ஒப்பிட்டு ஆண்டவர் சொன்னாரு. ஆயத்தமாயிருக்கிறது வாருங்கள் என்று இன்விடேஷன் கொடுத்தாச்சு. வெட்டிங்னா இன்விடேஷன் கொடுப்போம். வாங்க வாங்க விருந்தெல்லாம் ஆயத்தமாயிடுச்சு. அப்படி சொல்லும்போது எல்லாரும் ஆயத்தமாக்கப்பட்ட விருந்துக்கு அழைக்கப்பட்டாங்க. ஆனா வந்தவங்க யாரு? ஒருத்தர் வந்து வயலை கொண்டேன். நான் வயல்ல போய் விவசாயம் பண்ணணும். இன்னொருத்தன் நான் இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. இன்னொருத்தன் என்ன சொன்னா, நான் வந்து வரவே கூடாது. வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஏர் மாடு வச்சிருக்கிறேன். செய்யணும். நான் வேலைக்கு போணும். அடுத்தது நான் பெண்ணை கொண்டேன் என்று பலவிதமான போக்கு ஆ சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த விருந்து நேரத்திலே எஜமான் வருகிறார். அழைப்புக்கின் க அந்த கல்யாண வீட்டுக்கு பொறுப்பான அந்த எஜமான் அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களை பார்க்கும்படியா வரும்போது, அவங்க எல்லாம் ஒருத்தருமே வரல. உடனே தன்னுடைய வேலைக்காரரை அழைத்து, ஆ ஆயத்தமட்ட விருந்துக்கு அழைக்கப்பட்டவங்க வரல. இப்பொழுது போய்
குருடர், ஊனர், சப்பாணிகள் அவங்கெல்லாம் இப்போ வரக்கூடாது என்னுடைய விருந்துக்கு. அவங்க அழைப்பை உதாசீனப்படுத்திட்டாங்க. என்ன செஞ்சாங்க? இக்னோர் பண்ணிட்டாங்க. வேண்டான்ட்டு. என்னுடைய அழைப்பு உன்னதமான அழைப்பு. இப்போ அழைக்கப்படாத சப்பாணி, ஊனர், குருடர் எல்லாரும் தேவை உள்ள மக்கள் என்ற விருந்துல வரணும்னு சொல்லிட்டு, அவங்கலாம் திருப்தியா இருக்கிறதுனால தான் அவங்க அழைப்புக்கு வரவில்லை. இப்போ இப்போ ஊனர், குருடர், சப்பாணிகள் எல்லாரையும் அழைச்சிட்டு வாங்க என்ற விருந்து சாலை நிரப்புங்கள்னு சொல்லி மற்றவங்கள அழைச்சு அந்த விருந்தை அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? அழைப்பை தவற விட்டு விட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவர் மிகவும் வருத்தப்பட்டார். வருத்தப்பட்டதுனால ஆண்டவர் வந்து மற்றவங்களுக்கு அந்த பங்குல அந்த விருந்துல பங்களிக்கவில்லை. வருத்தப்பட்டு அவங்க வந்து அத உதாசீனப்படுத்தினதுனால, இக்னோர் பண்ணதுனால, தேவனுடைய அழைப்பை உதாசீனப்படுத்தினால, அழைப்புக்கு பாத்திரவான்கள் அல்ல என்று சொல்லி அவங்க எல்லாம் புறம்பே தள்ளுங்கள். எனக்கு அழைக்கப்பட்ட அழைப்புக்கு அவங்க செவி கொடுக்கவில்லை, கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி அவங்கள ஆண்டவர் என்ன செஞ்சாரு? வெளியே தள்ளிட்டு ஒரு சாலை ஓரங்கள்ல, சந்தை வெளிகளிலே வேதனையோடு சப்பாணிகளாக, குருடரா, கண்கள் இல்லாமல், கால்கள் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் கிடக்கிற வறியவர்கள், உணவின்றி தவிக்கிறவர்களை கொண்டு வாங்க என்ற விருந்து சாலை முழுவதும் நிரப்புங்க. அவங்களுக்கு பரிமாறுங்க. வயிறார சாப்பிடட்டும்னு சொல்லி சொன்னாங்க. இதே போலதான் ஆண்டவருடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல ஆண்டவர் நீங்க எடுத்துக்கலாம். வெளிப்படுத்தல் 3:20 என்ன போட்டிருக்குன்னா, இதோ வாசப்படியில இருந்து தட்டிக்கிட்டே இருக்கிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசித்து நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன். அவனோடு போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அந்த வசனத்தை யோசித்து பாருங்க. ஆண்டவர் அழைக்கிறார். எதற்காக என்றால் உள்ளே வந்து நம்ம கூட போஜனம் பண்ணும்படியாக. இன்னொரு இடத்துலயும் போட்டிருக்கு 7 எனது யோவான் 7:37 36 போட்டிருக்கு. தாகமாயிருக்கிறவர்களே ஜீவ தண்ணீர் அண்டைக்கு வாங்க. பணமுமின்றி விலையுமின்றி நீங்க பாருங்க. அது ஏசாயாலையும் போட்டிருக்கு. இது தாகமாயிருக்கிறவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். நீ விசுவாசம் உள்ளவனாய் என்னிடத்துல இருந்தா உன்னுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று புறப்படும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. யோவான் 7:36, 37 நீங்க வாசிக்கலாம். அப்புறம் இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வாசித்து பார்த்தா ஆண்டவர்ட்ட உண்மையாகவே விசுவாசமா அவர் அழைத்திருக்கிறார். உண்மை உள்ளவர். அவர் உண்மையிலே அவர் ஆயத்தம் பண்ணின விருந்துக்கு நான் தகுதி உள்ளவரா ஆக வேண்டும் என்று சொல்லி அழைப்புக்கு கீழ்ப்படிந்தால் அதுக்கு பங்காக மாறுவோம். இல்லாவிட்டால் நம்ம இழந்து போவோம். பெரிய பங்கு நமக்கு வைக்கப்பட்டிருக்குது. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு. இந்த வசனத்தை கைக்கொள்றவங்க, அதாவது கீழ்ப்படுகிறவங்க, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவங்க அவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போவாங்க. அதுல ஒரு வசனத்தை கூட்டுனாலும் வாதையை கூட்டுவேன்னு போட்டிருக்கு. ஒரு வசனத்தை குறைச்சி நம்ம பிரசங்கம் பண்ண முடியாது. ஒரு வார்த்தையின் ஒரு உறுப்பு கூட என்ன செய்தல நிறைவேறாமல் போவதில்லை. வானம் பூமி அழிஞ்சு போகும். இந்த வசனம் நிறைவேறாமல் போவதில்லை. தீர்க்க தரிசன ஆகமத்துல உள்ள அத்தனை வசனங்களும் கடைசி காலம். நீங்க சின்ன பிள்ளைகளா இருக்கீங்க. ஆனா நியூஸ் பேப்பர்ல நியூஸ் சேனல்ல எல்லாம் படிக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் அந்த வசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே பூரணமாக நிறைவேறும். எல்லாரும் அதை அறிவார்கள். அந்த நாளிலே வானமும் பூமி அழிஞ்சு போகும். அப்பொழுது இந்த வசனத்தை கை கொண்டவர்கள், தகுதி உள்ளவர்கள், கீழ்ப்படிந்தவர்கள் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துல அவரோடு நாம் போஜனம் பண்ணி அவரோடு நித்தியமா இருக்க போறோம். நீங்க எடுத்துக்கொள்ளலாம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் அதுல போட்டிருக்கு. வெள்ளையங்கி தரித்தவர்களாக என்ன செஞ்சிருக்காங்க? குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அங்கே நிக்கிறாங்க. வெள்ளையங்கி தரித்தவர்கள் 7ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு. ஒரு மூப்பன் வந்து அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தினது காரியம். அவர் வந்து வெளிப்படுத்துறாரு. எப்படி எல்லாரும் 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் பரிசுத்தவான்களும் எல்லாரும் ஆரவாரத்தோடு ஆண்டவரை எப்பொழுதும் இரவும் பகலும் நீங்க 5வது வெளிப்படுத்தல் 5ல கூட போட்டுக்கலாம். பரலோக ராஜ்யம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம போறோம் அது சீக்கிரமாக. அந்த ராஜ்யத்துக்கு இந்த உலகத்துல நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் அந்த ராஜ்யத்துல விருந்து சாலை போல நமக்கு ஆயத்தமாற்று. அந்த இடத்துல நம்ம கண்ணீர் இல்ல, கஷ்டம் இல்ல, தவிப்பும் இல்ல, தாகமும் இல்லை, பசி அடைவதும் இல்லை என்று துக்கமும் இல்ல, அலறுதலும் இல்லை. அந்த இடம் வந்து ரொம்ப சந்தோஷமான இடம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த இடத்துக்கு நம்ம போகணும்னா இங்க 7ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு. அந்த மூப்பன் சொல்றாரு, எல்லாரும் பணிந்து தேவனுக்கு மகிமை கனம் உண்டாகட்டும் என்று சொல்லி நீங்க வசனத்தை வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 7:12 இருந்து நீங்க வாசித்தா எங்கள் தேவனுக்கு துதி, கனம், ஞானம், மகிமை, ஞானம், ஸ்தோத்திரம், கனமும் வல்லமையும் பலனும் சதாகாலம் உண்டாவதாக என்று தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற
ஆட்டுக்குட்டியானவர். அதான் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால அந்த பரலோக காட்சியை யோவான் அப்போஸ்தலனுக்கு வெளிப்படுத்தின போது, அந்த இதுல எல்லாரும் முகங்குப்புற விழுந்து தேவனை இரவும் பகலும் தொழுது கொள்றாங்கன்னு 5வது அதிகாரத்திலயும் போட்டிருக்கு, 7வது அதிகாரத்திலயும் போட்டிருக்கு. தொழுது கொள்ளும்போது ஒரு மூப்பன் ஓடி வந்து யோவானுக்கு கேட்கிறாரு. இந்த வெள்ளையங்கி தரித்து குருத்தோலைகளை பிடிச்சிட்டு நிக்காங்களே, இவங்க யாருன்னு கேட்கும்போது, மூப்பரில் ஒருவன் இந்த யோவான் அப்போஸ்தலன்ட்ட சொல்றாரு, "உனக்கு தெரியாதா? இவங்க யாரு தெரியுமா? எங்கேருந்து வருகன்னு எனக்கு தெரியாது" அப்படின்னு சொன்ன உடனே, மூப்பர்ட்ட சொல்றாரு யோவான் அப்போஸ்தலன். உடனே இவங்க யார் அப்படின்னா, இவங்க வந்து அ அநேக மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவங்க. உபத்திரவ வழியாக தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்னு அன்னைக்கே சுவிசேஷ காஸ்பல்ல சொல்லியிருக்கு. மத்தேயு, யோவான், அ மார்க்கு, லூக்காலலாம் சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய ராஜ்யத்துக்கு உபத்திரவத்தின் வழியாக நெறைய வியாதி, உலகத்துல பிரச்சனைகள், குடும்பத்துல நெறைய வறுமை, அத மாரி எல்லா பிரச்சனையும் வரும். அதுல மத்தியில நீங்க கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து முடிச்சு தான் அந்த இடத்துக்கு முடியும். முதல்ல ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும் வசனத்தின்படின்னு சொன்னேன். 2வது என்ன சொன்னேன்? உபத்திரவத்தின் வழியாக போணும். ஒருவேளை நீங்க இந்த கூடுகையில வந்திருக்கிற உங்க வீட்ல, உங்க அப்பாவால, உங்க அம்மாவால ஒருவேளை வறுமை, ஏழ்மை, கடன் தொல்லை, வியாதி, ஏதோ ஒரு பிரச்சனை பிரிந்து கிடக்கலாம். எப்படிப்பட்ட உபத்திரவம்னாலும் நீங்க ஆண்டவர மட்டும் பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, கர்த்தர மட்டும் வசனத்த வாசித்து, வாசித்து கீழ்ப்படிஞ்சுட்டீங்கன்னா, பரலோக ராஜ்யத்துல வெள்ளையங்கி நமக்கு கொடுக்கப்படும். குருத்தோலை கொடுக்கப்படும். அவர நம்மளும் 24 மூப்பர்கள் மட்டும் இல்ல, கோடானு கோடி தூதர்கள் மட்டும் இல்ல, பரிசுத்தவான்கள் மட்டும் இல்ல, நமக்கு முன்னால போனவங்க. பரிசுத்தமானவங்க மரித்து ஆண்டவரோடு இளைப்பாறிக் கொண்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம போறோம். ஆண்டவர் வந்து எக்காள சத்தம் ஆரவாரத்தோட பிரதான தூதனுடைய சத்தத்தோட வரப்போறாரு. எக்காள சத்தத்தோட. அப்போ நம்மளெல்லாம் கூட்டிட்டு போம்போது, நாமும் சதா காலமும் அந்த இடத்துல நம்ம வாசமா இருக்க போறோம். இதான் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன்னா, இனிமேல் நமக்கு 100 இயர்ஸ், 90 இயர்ஸ்ன்னு கிடையாது. நெறைய பேர் பழைய ஏற்பாட்டுல நெறைய வருஷம் வாழ்ந்திருக்காங்க. 900 வருஷம். ஆனா எப்படி குறைஞ்சிச்சுன்னா, நம்ம ஒரு காலத்துல பாவம் செஞ்சுட்டோம். ஆண்டோடைய ஏதேன் தோட்டம்னு ஒரு தோட்டத்த அமைத்து தந்தார். அதுல புசிக்க கூடாத ஒரு பழத்த, நன்மை தீமை அறியத்தக்க பழத்த நீ புசிக்க கூடாதுன்னு சொல்லியும் கீழ்ப்படியாததுனால, ஆதாம், ஏவாள் 2 பேரும் டிஸ்ஒபே பண்ணதுனால, ஏவாள் டிஸ்ஒபே பண்ணி, தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு கொடுத்ததுனால, சர்ப்பமான அந்த பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டோடைய கட்டளையை மீறினதுனால, வியாதி வந்து மறிச்சு இன்னைக்கு நெறைய வருஷம் குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு வந்து நம்ம லைஃப் டைம் ரொம்ப கொஞ்சம். நீங்க சயன்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஹியூமன் பீயிங்க்கு இப்போ எத்தன வருஷம்? நமக்கு 90 சாம் 90ல போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? உங்களுடைய வருஷம் பலத்தின் மிகுதினால் 80 வருஷம். அ அதான் அதான் மனுஷனுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப குறுகிய வருஷம். ஆனால் பலத்தின் மிகுதினால் 80 வருஷமா இருந்தாலும் 70 வருஷம் தான் மனுஷனுடைய வாழ்க்கை. ஆனா பலத்தின் மிகுதினால தான் 80 வருஷம். அவன் வருத்தமும் சஞ்சலம் தான். அந்த 70 வருஷமும் வாழ்றதுக்குள்ள பயங்கர போதும் ஆயிடுது. 80 தாண்டிட்டாங்களா, இனிமேல் அவ்வளவுதான் அப்படின்னு எல்லாருமே வயசாயிட்டாங்க. கிழவன் ஆயிட்டாங்க, கிழவி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அம்மா, அப்பாவ கூட நம்ம என்ன செஞ்சுர்றோம், இனிமே நியரிங் டெத். அவங்க டெத்துக்கு தான் போறாங்கன்னு. அப்படி கொஞ்சம் அதிலும் சஞ்சலத்தோட தான் இருக்காங்க, பிள்ளைகளால கைவிடப்பட்டு. அப்படிப்பட்ட உபத்திரவத்தின் வழியாக தான் நம்ம வேண்டியது இருக்கு. ஏன்னா, நம்ம பாவம் செஞ்சுட்டோம். கீழ்ப்படியாதனால, அந்த பரம ரட்சிப்பு ஆண்டவரோடு இருக்கிற ஏதேன் தோட்டத்துல தினமும் சாயங்கால வேளையில வந்து தங்கி தாபரித்து அவர் ஆதாம் ஏவாளோடு பேசின உன்னத உறவை நம்ம முறிச்சிட்டோம். ஏன்னா டிஸ்ஒபீடியன்ஸ். அந்த ஒரே ஒரு பழத்தை மட்டும் திங்கக்கூடாது. மற்றெல்லாம் சாப்பிட்டுக்கன்னு எல்லாத்தையும் குடுத்தாரு. காட்டு மிருகம், நாட்டு மிருகம். நீங்க ஆதியாகமத்துல வாசிக்கலாம் 1ஆம் சாப்டர்ல. தேவ சாயலாகவே நம்மள உண்டாக்கி இத்தன காரியத்தையும் நமக்கு ஆண்டவர் ஈவாக கொடுத்தார். பிளெஸ்ஸிங்ஸ்லாம் குடுத்தார். நீ இந்த நிலத்த மட்டும் பண்படுத்துன்னு ஏதேன் தோட்டத்துல அழகான இயற்கை காட்சி. பொன் விளைகிற நதிலாம் ஓடுச்சு. என்ன அழகான தோட்டம். ஆ இத கேளு ஐப்ராத்துன்னு ஆமா. நதிகள் ஓடுச்சு. பொன் விளைகிற நதி. அப்படிப்பட்ட நிலத்த மட்டும் நீ பண்படுத்தி இந்த இடத்துல இருன்னு சொல்லி ஒரு மனைவியும் குடுத்தார் ஆதாமுக்கு. தூக்கம் வர வச்சு விழாவிலிருந்து ஒரு மனைவி உண்டாக்கி இந்த உலகத்துல நீ வந்து போக வேண்டாம். பாவமான உலகம் ஆண்டவர் காட்டவே இல்ல. ஈடன் கார்டன்னா ஏதேன் தோட்டம் என்றால் தேவனுடைய கூட இருக்கிற ஒரு உலகம். அதுதான் காட்டினார். ஆனா பிசாசானவன் கண்கள என்ன செஞ்சுட்டான்? குருடாக்கி உலக கண்களை திறந்துட்டான். இன்னைக்கு எங்க பார்த்தா கூட பாவமா இருக்கு. சினிமா, வீடியோ கேம்ஸ், அப்புறம் இன்டர்நெட், யூடியூப், இன்ஸ்டாகிராம், வேண்டாத சேட்டிங், வேண்டாத
சேனல், வெப்சைட்ன்னு எல்லா இடமும் கண்ணு திறக்கப்பட்டதுனால, இந்த கண் தான் பாக்குது ஒழிய, இயேசுவை அறிகிற அறிவு கண் குறைக்கப்பட்டுட்டு, வேதத்தின் அறிவு மங்கி போச்சு. இன்னைக்கு வேதத்துக்கு கீழ்ப்படியாததுனால, அந்த சாத்தானானவனுக்கு இன்னைக்கு இப்போ நரகத்த வச்சிருக்காரு. இப்ப நம்மளும் வேதத்துக்கு கீழ்ப்படியலன்னா, அந்த நரகத்துக்கு தான் போப்போறோம். உபத்திரவத்த வேண்டான்னு சொல்லிட்டு, வேதத்தையும் வாசிக்காம, அதுக்கு கீழ்ப்படியாம நடந்தோம்னா, 2 காரியம் தான் பரலோகத்துக்கு தடை பண்ணுகிறது. உபத்திரவத்த வேண்டாம். நெறைய பேர் சொல்றாங்க, உபத்திரவம் வேண்டாம். ஒரு கேன்சர்ன்னு வந்துச்சுன்னா, ஒரு வியாதி வந்துட்டுன்னா, என்ன செய்றாங்க? உடனே என்ன கொன்றுங்க. ஊசி போட்டு என்ன கொன்றுங்க. அல்லது ஃபெயிலியர் வந்துட்டுன்னா, வாலிப பிள்ளைங்க. ஒரு நீட் எக்ஸாம்ல நெறைய நம்ம கேள்விப்படுறோம். உடனே தற்கொலை. எனக்கு மார்க் குறைஞ்சுட்டு அந்த பிள்ளையோட கூட எடுக்கல நான். எங்க அம்மா, அப்பா 100 எடுத்தா நான் பிரைஸ் தருவேன்னு சொன்னாங்க. ஆனா எடுக்கல. அதனால சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. ஃபெயில் ஆனா நான் வாழ முடியாது. வெட்கம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பிள்ளைங்க இன்னைக்கு தற்கொலை பண்ணிட்டாங்க. ஏன் உபத்திரவத்தை தாங்கிக் கொள்ள முடியல. ஆண்டவர் அடுத்த முறை நான் வெற்றி பெறுவேன் என்று இயேசுவை அறிந்திருந்தால் அந்த பிள்ளை தற்கொலை பண்ணியிருக்காது. இன்னைக்கு இந்த உபத்திரவத்தை வேண்டான்னு சொல்லிட்டு, அதனால ஆண்டவர் கூட்டத்து கீழ்ப்படிறதுக்கு இஷ்டம் இல்ல. இன்னைக்கு பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படிய இஷ்டம் இல்ல. அதனால தான் பிள்ளைகள் வீட்ல நெறைய நன்மை இழந்து போனாங்க. இன்னைக்கு ஏதேன் தோட்டத்தை இழந்து போன காரணம் ஒரே ஒரு பாவம். ஜீவ விருட்சத்தின் கனியெல்லாம் வச்சிருந்தாரு. அந்த நன்மை தீமை அறியத்தக்க பழத்த புசிக்காத, நீ சாவாய்ன்னு சொன்னாரு. ஆனா சாத்தான் சாகவே சாக மாட்டான். அவர் சொன்னதெல்லாம் பொய்யி. நீ சாப்பிட்டு பாருன்னு ஏவாள வஞ்சித்து, ஆதாமுக்கு கொடுத்து 2 பேரும் பாவம் இப்ப செஞ்சுட்டாங்க. சாகல. ஆனா ஆவியில செத்துட்டாங்க. ஆண்டவரோட ஒரு உறவு இருக்கு பாருங்க. அது அவங்களுக்கு இல்ல. இப்போ வந்து அவங்களுக்கு கில்ட்டி கான்ஷியன்ஸ் ஒளிஞ்சுகிட்டு, நிர்வாணமா இருக்காங்கன்னு அத்தி இலையெல்லாம் தச்சு போட்டுட்டு, ஆதாமேன்னு கூப்பிடும்போது, நான் ஒளிஞ்சிருக்கேன் ஆண்டவரே! நீ சொன்ன சத்தத்துக்கு நான் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படியலையா? ஆண்டவருக்கு தெரியும். வந்து கூப்பிடுறாரு. என்னாலும் வர்ற மாரி வந்தாரு. அன்னைக்கு சாப்பிட்ட பிறகு அவனுடைய கண்கள் தெளிவிக்கப்பட்டு நிர்வாணி என்று அறிந்தான். அதுவரைக்கும் ஆண்டவரோட உனக்கு உடையே வேண்டாம். அந்த உலகத்துல ஒண்ணுமே வேண்டாம்னு சொல்லி ஏதேன் தோட்டத்துல வச்சார். அந்த தப்ப பண்ணதுனால எல்லாம் வேண்டாம். ஆண்டவருடைய கட்டளை கீழ்ப்படியாம ஒரு சாத்தானுடைய சத்தத்துக்கு ஆண்டவரோட உள்ள உன்னத உறவை இழந்தது காரணம் சாத்தானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு சர்ப்பம் வந்து வஞ்சித்து, "நீ அழகா இருக்க, அந்த பழம் அழகா இருக்குன்னு" அப்படிதான் வஞ்சிப்பான். இன்னைக்கு வாலிப வயதுல நம்மளையும் பிரசங்கில நீங்க 11 அதிகாரம் கடைசி வசனங்கள் வாசித்து பாருங்க. கண்களின் காட்சி, எதிலேயும் இருதயத்தின் நினைவுல நீ நட வாலிபனே! உன் கண்ணின் காட்சியிலும் உன் வழியிலும் நட. ஆனால் இவை எல்லாவற்றையும் நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார்ன்னு போட்டிருக்கு. நீ பிரசங்கி 11 அதிகாரம் 12 1 வாசித்து பாருங்க. வாலிபனே உன் வாலிப வயதிலே உன் சிருஷ்டிகர நினைச்சிட்டீன்னா, அம்மா, அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறது கூட ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது மட்டும் இல்ல, வேதத்துக்கு கீழ்ப்படுகிறது. ஆண்டோருடைய வசனத்த கீழ்ப்படியாம, நம்ம ஆதி பெற்றோராகிய ஆதாம், ஏவாள் இழந்து போனாங்க நன்மைய. அதனால ஜீவ விருட்சத்தின் கனியும் புசித்து தின்று, அவங்க சதா காலம் உயிரோட இருக்கக்கூடாது. இவங்க பாவம் செஞ்சவங்களுக்கு நான் வச்சிருக்கிற எல்லா பிளெஸ்ஸிங்கும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி, பூட்டி சாவி எடுத்துட்டாரு. சுடரொளி பட்டயத்த வச்சு காவல் வச்சு இனிமேல் வரக்கூடாதுன்னு தோட்டத்த விட்டே துரத்தி விட்டாருன்னு போட்டிருக்கு. எவ்வளவு வேதனை! இந்த வசனத்தெல்லாம் வாசித்திருக்கீங்களாம்மா? வாசிக்கலன்னா நீங்க வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 1, 2, 3 3க்குள்ளேயே அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஏதேன் தோட்டத்தின் வாழ்க்கை முடிந்து விட்டது. இதே போல நம்ம இன்னைக்கு அவங்கள குறை சொல்ல வேண்டாம். அவங்க தப்பு செய்யாம தான் இன்னைக்கு நம்ம இத்தனை கஷ்டம் வேண்டாமே! பரலோகத்துக்கு டைரக்ட்டா போயிருக்கலாமேன்னு நினைக்கிறீங்க. நான் கூட நினைச்சிருக்கேன். நான் நெறைய பேர்ட்ட பேசும்போது, நெறைய பேர் சொல்றத கேட்டிருக்கேன். ஆண்டவர் ஆணும், பெண்ணும் படைச்சதுனால, இங்க ஆண்கள் பெண்களோடு தப்பான கண்களோடு பார்க்காங்க. ஆ பெண்கள் ஆண்கள தப்பா பார்க்காங்க. அதனால தான் என்ன இது மாரி டச் பண்றாங்க. இந்த மாரி காரியங்கள் நடக்குது. பாலியல் பலாத்காரம்னா என்னன்னே தெரியாது. ஆனா அவேர்னஸ் குடுத்துருங்க. பிள்ளைகள் அப்பதான் காக்கப்படுவாங்கன்னு, இப்ப அவேர்னஸ் கிளாஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னென்னலாம் நடக்குது? எய்ட்ஸ்னா என்னது? அதெல்லாம் க க காட்டுற அளவுக்கு கண்கள் திறக்கப்பட்டுட்டு சின்ன பிள்ளையிலே அந்த பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருது. பாவத்துக்கு உட்படுத்தப்படுறாங்க அல்லது இச்சையோடயே அத செய்றாங்க. அதனால தான் அந்த பிள்ளைகள் இன்னைக்கு கண்கள் திறக்கப்பட்டுட்டு உலகத்தின் கண்கள், ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கிச்சு. நம்ம வசனத்த நம்ம நல்லா யோசித்து பார்ப்போம். ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கி விட்டான். இப்பொழுது நமக்கு பரிசுத்த ஆவியானவர் எபேசியர் 1 18ஆம் வசனத்துல பிரகாசமான மனக்கண்கள் திரும்பவும் பெற வேண்டும் என்றால், இந்த கட்டப்பட்ட கண்கள் திரும்பவுமாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், பிரகாசம் அடைய வேண்டும் என்றால், நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரை நோக்கி, "ஆண்டவரே என்னுடைய கண்கள் கட்டப்பட்டு விட்டது. நான் ஆதாம் ஏவாள் காலத்திலேயே நான் கட்டப்பட்டவனாக இந்த உலகம் தான் எனக்கு திறந்திருக்கு. பாவம் தான் செய்றதுக்கு இன்னைக்கு வீட்ல பாருங்க அம்மா, அப்பா போயிட்டாங்கன்னா, என் அம்மா, அப்பாவுக்கு பிரியமில்லாதது, நமக்கு இஷ்டமானது அப்படின்னு நல்லா தெரியும். அவங்க கதவ பூட்டிட்டு என்ன செய்வாங்க? ஃபோன்ல நோண்டி பார்ப்பாங்க. இல்ல வீட்ல பூட்டி வச்சுட்டு போனதெல்லாம் திறந்து பார்ப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்?
நம்முடைய கண்கள் எப்பவுமே பாவம் செய்ய தீவிரிக்கு, கால்கள் பாவம் செய்ய ஓடுது. சாப்பிடுறதுக்கு எடுத்து வேண்டாத செய்றோம். இந்த அன்னைக்குள்ள தீமையே இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கோம். ஆதாம் ஏவாள குறை சொல்லக்கூடாது. இன்னைக்கும் அதே பாவம். 51வது சங்கீதத்துல போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். கர்ப்பந்தரிக்கும் போதே, அம்மா வயித்துல இருக்கும்போதே பாவம் வந்துச்சு. இன்னைக்கு அம்மா ஆ வயித்துல இருந்தே வந்துன்னா, ஜெனரேஷன் டூ ஜெனரேஷன் அதே பாவம். இன்னைக்கு பாவம் இல்லன்னு யாரும் சொல்ல முடியாது. அதே அடுக்கடுக்காக, சந்ததி சந்ததியாக அந்த ஆதாமின் பாவம். நம்ம இன்னைக்கு ஆதாம் தான், நம்ம ஏவாள் தான். பெண்ணா இருந்தா ஏவாள், ஆதாம் ஆணா இருந்தா அ எ ஆதாம். அந்த பாவத்த இன்னைக்கும் செஞ்சுட்டு இருக்கோம். தெரியாம செய்யக்கூடாதுன்னு சொன்னா, அம்மா, அப்பா கட்டளைக்கு கீழ்ப்படியலன்னா, நம்ம தெய்வமாக 2வது ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸே நமக்கு நமக்கு நம்மளை பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் தான். 2வது பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ். 2 பேருக்கும் ஒபே பண்றோமா? ஆண்டவருடைய கற்பனையை இப்பொழுதும் பிள்ளைகள் ஒபே பண்றதில்ல. ஒபே பண்ணாதனால தான், ஒபீடியன்ஸ் தான், கீழ்ப்படிதல் தான், தாழ்மை தான், மேன்மைக்கு முன்னானது தாழ்மைன்னு நீதிமொழிகள் நம்ம வாசிக்கிறோம். தன்னை தாழ்த்துகிற நீங்க உங்கள தாழ்த்துங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கிருங்கள்னு வசனம் போட்டிருக்கு. 1 பேதுரு 5 அதிகாரத்துலலாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் தக்க சமயத்துல உயர்த்துவார். அதுவரைக்கும் காத்திருக்கணும். அப்போ அதுவரைக்கும் அம்மா, அப்பா வயசு வந்த பிறகு தான் திருமணம்னு ஆயத்தம் பண்ணி வைக்காங்க. அதுக்கு முன்னாலே போய் யாராவது பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்டுன்னு போய் பார்த்து, பேசி, அப்புறம் சேட் பண்ணி, ஃபோன் எதுக்கு குடுத்தாங்க? கோவிட் காலத்துல ஸ்மார்ட் கிளாஸ் நடத்தி, பாடம் ஆன்லைன்ல நடத்துனாங்க அதனால. ஆனா இன்னைக்கு பிள்ளைகள் மிஸ்யூஸ் பண்றாங்க. யாருமே தெரியாது. அந்த பையன பத்தி ஹிஸ்டரி ஏவே தெரியாது. Z வரைக்கும் தெரியாது. ஏ டூ Z தெரியாது அவனுக்கு. அவன பற்றி. ஆனா அந்த பிள்ளைகள் நெறைய பெற்றோர் இன்னைக்கு கண் கலங்குறாங்க. ஏன்னா, என் பிள்ளைய நான் இப்படி வளர்க்கலையே! 10 வயசு ஆறதுக்குள்ள என் பிள்ளை ஃபோன் ஸ்கூல்ல தான் சொன்னாங்க. அதுக்கு அப்புறம் டீச்சர திட்டுறாங்க. ஊறி போயிருக்கு. வயித்துல பறக்கும்போதே அந்த பிள்ளைக்கு நீங்க 51வது சங்கீதத்த எடுத்துக்கோங்க. 51. அதுக்கு முன்னால நான் சொன்னேன்ல, கண்களை குருடாக்குன வசனம் இங்க இருக்கு. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், சாத்தானானவன் அவருடைய கண்களை, மனதை குருடாக்கினான். மனது குருடாக்கப்பட்டது. கண் போல இருக்கிற அந்த மனது கட்டப்பட்டு விட்டது. என்னைக்கு கீழ்ப்படியலையோ, அன்னைக்கு கட்டி விட்டான். இப்ப எனக்கு நீ அடிமை. கல்யாணம் பண்ணும்போது ஒரு தாலிய போட்டு ஒரு பெண்ண கணவன் கல்யாணம் பண்ணி குடுக்குறாங்க. கை பிடிச்சு நீ இனிமே எனக்கு தான் சொந்தம்னு அடுத்த செகண்டே அந்த பிள்ளை ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிடுறா. ஹஸ்பண்டுக்கு அந்த இணைப்பு வந்துருது. ஹஸ்பண்டுக்கு உரியவளா மாறிடுறா. அந்தே போல ஆண்டவருக்கு நம்ம என்னைக்கு பாவத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்டோமோ, அன்னைக்கு பிசாசுக்கு அடிமையாயிட்டோம். என்னைக்கு சாத்தான் சத்தத்த கேட்டு, அந்த பழத்த விரும்பப்படாத, ஆண்டவர் சொல்லாத, அந்த நன்மை தீமை அறியக்கூடிய பழத்த புசிச்சானோ, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் புசிச்சாங்களோ, அன்னைக்கே அவங்கள அந்த சாத்தானுக்கு அடிமை ஆயிட்டாங்க. இப்போ இந்த அடிமைத்தன விலங்கு கட்டப்பட்ட நம்ம கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்றால், ஒண்ணே ஒண்ணு செய்யணும். எங்க ஒரு எபேசியர் 1 அதிகாரம் 18ஆம் வசனத்தை 19ஆம் வசனத்தை எடுத்துக்கிறேன். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, அவரிடத்தில் காண்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை. இப்போ அவர் தேவனானவர் குமாரனா இயேசு கிறிஸ்துக்கு அந்த வல்லமைய குடுத்து அவங்க பிரகாசித்தது போல இந்த உலகத்துல மனுஷனா பறந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். அப்புறம் உயிரோட எழும்புனா ஈஸ்டர் கொண்டாடுறோம். எப்படி அந்த குமாரனை உலகத்துக்கு அனுப்பி இந்த குருட்டாட்ட தன்மை நீங்கும்படியாக பிரகாசிச்சாரோ, உலகத்துல பறந்து பிரகாசிக்கிறதுக்காக வந்தாரோ, அந்த பிரகாசமான அந்த வல்லமைய இப்போ நம்ம விசுவாசிச்சா, அதாவது நான் சொன்னேன் யோவான் 7:36 36 வசனத்துல போட்டிருக்கு. என்னது போட்டிருக்கு? அவர்ட்ட விசுவாசமா தாகமாயிருந்து அவர்ட்ட போய் பானம் பண்ணோம்னா, அவர்தான் ஜீவ தண்ணீர், ஜீவ அப்போன்னு அவரே சொல்லியிருக்காரு. யோவான் நீங்க 7ஆம் அதிகாரத்த வாசித்து பார்த்தா தெரியும். 6, 7 வாசித்து பார்த்தா. சீஷர்கள்ட்ட சொன்னார், நான் தான் ஜீவ அப்பம். எல்லாரும் பைத்தியக்காரன், பிசாசு பிடிச்சவன் ஆண்டவர் இந்த உலகத்துல இருக்கும்போது பரியாசம் பண்ணாங்க. ஏன்னா என்னிடத்துல வந்தா உனக்கு தாகம் கிடையாது. இந்த உலகத்தின் பாவ ஆசை வராது. எது மேல ஆசை இருக்கும்? ஞானப்பாலாகிய திருவசனம். வசனம் மட்டும் தான் கீழ்ப்படிஞ்சா பரலோகம். அப்புறம் நல்லா தெரிஞ்சுச்சு இப்போ நமக்கு. கீழ்ப்படிஞ்சவங்க தான் எங்க போறாங்க? பரலோகத்துக்கு போறாங்க. அந்த பரலோக ராஜ்யம்
ஓயாம நம்ம வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னால நின்னு குருத்தோலை பிடிச்சு ஆரவாரமா அலறில்லாத சத்தம் இல்லாத இந்நாளும் சந்தோஷமா இருக்கிற பட்னி இல்லாத பசி இல்லாத தாகம் இல்லாத ஒரு இடத்துக்கு போனா இன்னைக்கு தாகம் தீர்க்கப்பட வேண்டும். அந்த தாகமாக்கி இயேசுவை ஜீவ தண்ணீரை விசுவாசம் உள்ளவன்ட்ட இருதயத்துல அவன் விசுவாசிக்கும் போது, ஏசப்பா நீங்க எனக்கு தந்திருக்கிற இப்போ ரட்சிப்பு அப்படின்ற அந்த ரட்சிப்பை இந்த உலகத்துல வந்து இந்த குருட்டாட்டத்தை நீக்கும்படியா அவர் பிரகாசிச்சார, நம்ம மனக்கண்களை பிரகாசிக்கப்படு பண்ணார, அந்த பிரகாசத்தை பெறும்படி அவர்கிட்ட போகணும். அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றாகி அவரிடத்துல போய் நம்ம விசுவாசம் வச்சா போதும். ஏசப்பா நீங்க வந்தீங்க இந்த பாவ வாழ்க்கை ஏதேன் தோட்டத்தில் வாழ்க்கையில கட்டப்பட்டுட்டோம். மனது குருடாயிற்று. இப்ப பாவத்துக்கு அடிமையா இருக்கும். அந்த பிசாசுக்கு அடிமையாயிட்டோம். இந்த பிசாசின் கிரியைகளை அழிக்க மனுஷகுமாரன் வந்தார். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். எடுத்துக்கலாம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம். இப்ப பிரகாசமுள்ள மனக்கண்கள் கிடைக்கணும். அவ மனுஷகுமாரன் பிசாசின் கிரிகளை அழிக்கணும் வந்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும் என்றால் நம்ம அவர்கிட்ட போய் என்ன செய்யணும்? ஜஸ்ட் சரண்டர். சே ஜீசஸ் ஐ வாண்ட் யூ, ஐ நீட் யூ. என் உள்ளத்துக்குள்ள வாங்க, கம் இன் டு மை ஹார்ட். என் உள்ளத்துக்குள்ள வாங்க நீங்க கூப்பிட்டு பாருங்க. அந்த ஆசை அடங்கிரும். உலகத்தின் கட்டு உடைஞ்சிரும். மனக்கண்கள் குருட்டாட்டத்தை நம்ம மாறிவிடும். இப்ப எதுக்கு கண் விழிச்சிருவீங்க? பாவத்துக்கு கண் விழிச்சு இப்ப தப்பு செய்யறதுக்கு ஓடின காலு, தப்பு செய்ய ஓடின போனை நோண்டுனது, அம்மா அப்பாவுக்கு தெரியாம ரிலேஷன்ஷிப் வச்சதெல்லாம் குருட்டாட்டமான நிலை மாறி நீங்க இயேசுவோடு இணைக்கப்பட்டுருவீங்க. இயேசுவோடு இணைக்கப்பட்டீங்கன்னா இந்த பிசாசு கிட்ட வர முடியாது. நீ ஹஸ்பண்டா இல்லை இப்போ நீ எனக்கு. ஒரு ஹஸ்பண்ட் இறந்த பிறகு அந்த மனைவிக்கும் ஹஸ்பண்டுக்கும் உறவு முறிஞ்சிரும். அதே மாதிரி இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தை நான் எடுத்துக்கிறேன். அதுல என்ன போட்டிருக்குன்னா, மனுஷகுமாரன் பிசாசின் கிரியிலை அழிக்கும்படியாக வந்தார் என்று நமக்கு போட்டிருக்கு. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அவர் வந்து ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தார். நம்ம தேவதூதர்களுக்கு கூட கொடுக்கல அந்த குமாரன்ற பட்டத்தை. ஆனா நமக்கு தான் அவர் கை கொடுத்தார் என்று விதத்துல வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலயும் போட்டிருக்கு. இன்னொரு வசனத்தையும் நான் வாசித்துக்கிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல என்ன போட்டிருக்கு தெரியுமா? பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறிதான் நம்ம பாவம் செஞ்சிட்டோம். இப்பொழுது நம்ம தேவனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நம்ம என்ன செய்யறோம்? தேவனுக்கு அடிமையாகி விடுகிறோம். அந்த பாவத்தின் பிசாசு பாவத்தை செய்ய வைத்த அந்த பிசாசை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார்னு போட்டிருக்கு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கான். பாவம் செஞ்ச உடனே பிசாசுக்கு அடிமையாயிட்டோம். பிசாசு தான் நம்முடைய பாஸ், நம்முடைய மாஸ்டர், நம்முடைய குருவாயிட்டான். அவன் தான் ஹஸ்பண்ட் ஆயிட்டான். நம்ம இணைச்சிட்டான் அவனோட. இன்னைக்கு அந்த கட்டை உடைக்கும்படியாக தேவகுமாரனா இயேசு வெளிப்பட்டார்னு போட்டு பாருங்க. அவன் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். இப்ப உண்டாயிட்டோம் நம்ம. ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பாவம் செஞ்சுட்டான். பிசாசினுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்ப எதுக்கு அவர் வந்தார்னா, இந்த பாண்டேஜ்ல இருந்து கட்ட அவிழ்க்கவும், கண்ணு குருடான கண்ணை மனதின் குருட்டுத்தன்மை நீக்கி பிரகாசமான மண்கண்கள், ஆவிக்குரிய கண். இன்னும் ஷார்ட்டா சொல்ல போனா ஆவிக்குரிய மனுஷன் ஒண்ணு இருக்கு நமக்கு. சோல், அதான் சரீரம் ஆவி ஆத்மாவால உருவானவங்க. அந்த ஆத்ம குருடாட்டத்தை நீக்கி நம்மளை பிரகாசமுள்ள மனக்கண்கள் தந்து அவரை மாதிரி தேவ சாயல். அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த அதே சாயலை நம்ம எல்லாம் ஒளிஞ்சு போச்சு. வருஷம் முடிஞ்சு போச்சு. எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கலாம் நித்தியமா. அந்த நித்திய வாழ்வு இழந்ததுனால இன்னைக்கு அநித்தியமான இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில இன்னொரு நித்தியத்துக்கு போகணும்னா இப்ப வந்து வி ஆர் பாசிங் த்ரூ. எந்த இதுல நித்தியத்தை விட்டு அநித்தியத்துக்கு போயிட்டோம். பாவம் செஞ்சதுனால பிசாசுக்கு அடிமையாய் ஹஸ்பண்ட் ஆக்கிட்டோம். அவனை குருவாக்கிட்டோம். இப்ப இத மாத்தணும்னா அவரே வந்து மனுஷனா வாழ்ந்து காட்டி, ஒரு கதை கூட சொல்லுவாங்க. ஒரு ஒரு குரு வந்து போயிட்டே இருந்தாராம். சன்னியாசின்னு சொல்றாங்க. அந்த எறும்பை பார்த்து அப்படி இப்படி போயிட்டான். தலை செடிப்பட்டு ஓடிட்டு இருக்கு. வரிசையில போகும். எப்பவும் சாரையா போகும்னு படிச்சிருக்கோம். அது தனித்தனியா போகும்போது இந்த குரு என்ன செய்யறாரு? இங்க போ இங்க போன்னு செட்ரேட் பண்றாரு. ஆனா அதுக்கு லாங்குவேஜ் புரியல. அது பாட்டுக்கு போகுது.
ஒண்ணு பின்னால ஒண்ணு அப்படியே ஸ்கேட்டர் ஆகுது. எங்க சீனி கிடக்குதோ, உணவுப் பொருட்கள் இருக்கோ, அது நோக்கி போகுது. ஐய்யய்யோ! இந்த எறும்ப நான் சரிப்படுத்த முடியலையே! நான் இப்ப எறும்பா இருந்தேன்னா, அந்த எறும்ப சரிப்படுத்தி நான் நல்வழிப்படுத்துவேன். அதே போல தான் இந்த ஒரு சின்ன உதாரணத்த சொல்லுவாங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவும், இந்த மனுஷன் இனிமேல் தொலைஞ்சு போயிட்டான். என் சந்நிதிய விட்டு கதவ பூட்டிட்டேன். ஏதேன் தோட்டத்துக்கு திரும்பவும் வர முடியாது. ஆனா ஒரே வழி சொந்த குமாரனா இயேசு கிறிஸ்து 3 யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனா இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை திருப்பி பெறும்படியாக நித்திய வாழ்க்கை ஈடன் கார்டன்ல கொடுத்தாரு. ஏதேன் தோட்டத்துல திரும்பி வருஷம்லாம் குறைஞ்சு போச்சு. அநித்தியமா ஆயிட்டோம். வருஷம்லாம் குறைஞ்சி 80 வருஷம் கூட கஷ்டம். வருத்தமும் சஞ்சலம் யோபு சொல்றாரு. ஸ்ரீ இடத்துல பிறந்தவன் வருத்தமும் சஞ்சலமும் நிறைந்தவன். என் சஞ்சலம் தராசில் நெருக்கப்பட்டால் நலமா இருக்கும்னு சீக்கிரமே 2ஆம் சாப்டர்லயே அவனுடைய எல்லா குமாரத்திகளை இழந்தான். தன்னுடைய மனைவியினால காரின்னு சொல்ற அளவுக்கு பரியாசம் பண்ணப்பட்டான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து துக்கம் கொண்டாட வராங்க. எல்லா இழவு கொண்டாடுறதுக்கு. ஆனா அத்தனை பேரும் அவன பகைக்கிறாங்க. நீ தப்பு செஞ்சுட்டா அதான் நடந்துச்சுன்னு. அவ்ளோ ஒரு ஆளா கைவிடப்பட்ட நிலையில அந்த அந்த யோபு சொல்றாரு. ம். ஆண்டவர உறுதியா பிடிச்சதுனால 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றார். இந்த உபத்திரவத்திலயும் உறுதியா இருந்தார். அதே போல இன்னைக்கு அநித்தியமான அவர் வந்து 110 வருஷம், மோசேலாம் 130 வருஷம். கொஞ்ச காலம் தான். அதுக்கு மேக்ஸிமம் போகல. முந்திலாம் 930 வருஷம்னு போட்டிருக்கு நோவாலாம். நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்துல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போச்சு. அநித்தியமான வாழ்க்கை நமக்கு. கொஞ்ச கால வாழ்க்கை. அதுவும் கஷ்டம். இன்னைக்கெல்லாம் வாழவே வேண்டான்னு சொல்ற அளவுக்கு பிள்ளைகள் சூசைட் பண்றாங்க. ஏன்னா வாழ முடியல. பாவம் நிறைந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். வியாதி, கேன்சர்ன்ற வியாதி சின்ன வயசுலயே வந்துரும். 30 வருஷம் தாண்ட முடியல. 50 வயசு தாண்ட முடியல. கண்ணு குருடா போயிருது. சீக்கிரமா கேட்ராக்ட் வந்து ஆபரேஷன். சுகர் வந்துருது, பிரஷர் வந்தது, கொலஸ்ட்ரால் வந்தது, ஹார்ட் அட்டாக் வந்துருது. ஜிம்முன்னு போய் பிள்ளைகள் வாழ்க்கையே இழந்திருக்காங்க. அப்படி பிள்ளைகளுக்கு வாழ முடியவில்லை. ஆனா என் தேவன், நம்ம தேவனாய கர்த்தர் நம்ம மேல அன்பு கூர்ந்து திரும்பமா பூட்டின கதவை திறக்கணும். நம்மளே அதே மாதிரி ஏதேன் தோட்டமாக்கி பரலோகத்துக்கு கொண்டு போகணும். நித்திய ஏதேன் அந்த நித்திய வாழ்வுக்கு கொண்டு போகணும்னு தம்முடைய ஒரே பேரான இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவரும் அவன் கெட்டு போக கூடாது. நீங்க யோவான் 3:16 நல்ல மனப்பாடம் பண்ணிக்கிடுங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்துல தன்னே கொடுத்தாரு. அதான் குமாரன் வடிவத்துல வந்தார். ஆனா ஒரே காட். He came in the form of human being as son of God வந்தாரு. இயேசு என்ற நாமத்துல பிறந்தார். இம்மானுவேல் என்று பெயரிடுங்கள். இயேசு நம்மோடு இருக்கான்னு அர்த்தம். அந்த இயேசு என்ற நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டு அவர் சிலுவையில் பாடுபட வந்தார். ஸ்திரீயின் வயிற்றுல பரிசுத்தாவினாலே திருமணம் ஆறதுக்கு முன்னால வயிற்றுல பரிசுத்தாவினால மிராக்கிள். He came like a miracle. It's a miraculous birth of Jesus Christ. அவ எப்படி யாருமே அப்படி பறக்க முடியாது. பரிசுத்தாவினால இந்த மனுஷனா வந்ததுக்கு ஒரு ஸ்திரீ மூலமா மரியம்மா வயித்துல வந்தாரு. பரிசுத்த ஸ்திரீயாகி அந்த வித்து வந்து நமக்காக சிந்தப்பட்டது ரத்தம். பாடுபட்டு 3ஆம் நாள்ல உயிரோடு எழும்பி ரத்தம் சிந்திதான் உயிரோடு எழும்பினாரு. அத்தனை பாடுகள் 7 வார்த்தை சொன்னாரு. அப்போ கூட சொன்னார், பிதாவே உங்களுக்கு மன்னிங்க, தாகமாயிருக்கிறேன். பிதாவே என் ஜீவனை உங்களுக்கு ஆவிய இடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு நீ பரதேசில் இருப்பாய். கள்ளனை கூட ரட்சித்து அந்த 7 வார்த்தையினால முடித்ததுன்னு சொல்லி எல்லாவற்றையும் முடித்து ரத்தத்தை ஒரு சொட்டு ரத்தம் கூட தன்னை சரீரத்தில் இல்லாம அத்தனையும் கல்வாரி சிலுவையில சிந்திட்டு நமக்காக ஆட்டுக்குட்டியானவராக அந்த ஆட்டுக்குட்டி குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி. யோவான் 1 பாருங்க. அந்த யோவான் ஸ்நானனுக்கு வெளிப்படுத்தும் போது இவர் தேவ ஆட்டுக்குட்டி, குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி. அன்னைக்கு யோவானுக்கு பரலோக காட்சியில ஆட்டுக்குட்டியானவர் போட்டிருக்கு. எதுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த ஆடு வந்து அது பலிக்காக கொண்டு போடும்போது புச்சர் ஷாப்னு சொல்லுவாங்க. அந்த கசாப்பு கடைக்கு போகும்போது தன்னை வாய் திறவாத ஆட்டுக்குட்டி போல இருக்கும். ஆட்டுக்கு வாய் திறவாமல் இருக்கும். அதே போல ஆட்டுக்குட்டியாக 53வது ஏசாயால உபத்திரவப்பட்டார். நம்ம பாவம் அவரை அங்க கொண்டு போச்சு. கொண்டு போய் ஒரு குமாரன் பாவம் அறியாதவர் நமக்காக பாவமானார். நீங்க 2 கொரிந்தியர் 5 கடைசி வசனத்துல கூட போட்டிருக்கு. அவர் பாவம் அறியாதவர் நமக்காக பாவமானார். ரோமர்ல வாசிப்பட்டா பாவம் பெருகின இடத்துல இன்னைக்கு கிருபை ரொம்ப பெருகி இருக்கு. அந்த கிருபை தான் இயேசு கிருபையாக வந்தார். வந்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை குமாரனுடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுக்கும்படியாக கல்வாரி ரத்தத்தை சிந்தி நமக்காக ஒரு வீடு ஆயத்தம் பண்ணியிருக்கார். நித்திய வீடு. அதுக்கு போகணும்னா ஒரே டிக்கெட் கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம கழுவ போடணும். 51வது சங்கீதத்துல போட்டிருக்கு நம்ம பாவம் செய்து வழி விலைக்கு போனோம். அதே மாதிரி ரோமர் 2வது
அதிகாரத்துல போட்டிருக்கு. நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். அவர் ஞானவான்களை 1 அதிகாரத்துல போட்டிருக்கு. ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்கள் தான் அன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டாங்க. நம்ம எல்லாம் எவர்களை முன்குறித்தாருன்னு முதல் வசனம் வாசித்தோமே. பைத்தியமானவங்க யாரெல்லாம் தாழ்த்தி பைத்தியம்னு உலகத்துல சொல்லப்படுறாங்களோ, நீ கடவுள்கிட்ட போய் பைத்தியம் மாதிரி கோயில் கலையிறியே, ஏசு ஏசுன்னு சொல்றியேன்னு சொல்லி பைத்தியமா ஆண்டவர் மேல இருக்கிறவங்களை தெரிந்து கொள்கிறார். தங்கச்சி, தம்பி, நீ நல்லா யோசித்துக்க. ஆண்டவரை கிட்ட போய் பைத்தியம் போல அவர்கிட்ட நீ அன்பு கூறணும், அவரை நேசிக்கணும். உலகத்து கண்களை கட்டி ஆவிக்குரிய கண்களை எனக்கு தரங்கப்பா, இந்த உலகமே எனக்கு ஆசையா இருக்கு, அந்த திருப்திப்படுத்தபடியாக எத்தனை பிலிம் பாக்குறேன், எத்தனை வீடியோ கேம்ஸ் பாக்க என்ன திருப்தி பண்ண முடியல, எத்தனை சட்டை போட்டு கிறிஸ்துமஸ் கொண்டாடினேன், அது என்ன திருப்திப்படுத்த முடியல, எத்தனை ஹேர் ஸ்டைல், எத்தனை ஸ்பா, எத்தனை பியூட்டி பார்லர், எத்தனை கிரீம் போட்டு அது என்ன திருப்தி பண்ண முடியல. பிரசங்கில சொல்றாரு சாலமோன், எல்லா திராட்சை தோட்டம் எனக்கு எல்லா சிங்காரமான இருந்துச்சு, எல்லாம் மாயை, இதெல்லாம் ஒண்ணு திருப்திப்படுத்த முடியாது. பரலோகத்து போன அந்த மாயை விட்டு கண்கள் கட்டப்பட்ட ஒன்றை கண் திறக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய கண் திறக்கணும், உலகத்தின் கண் கட்டப்படணும். கட்டி நீ இந்த 2 காரியத்துக்காக எரேமியாவை பார்த்து ஆர்டர் சொன்னாரு. 5ஆம் வசனம் 1 வசனத்துல எரேமியால போட்டிருக்கு. எரேமியாவே, நான் உன்னை தீர்க்கதரிசியா ஜாதிகளுக்கு ஏற்படுத்தினேன். உன் தாயின் கற்பத்துல நீ உற்பத்திக்கு முன்னே உன்னை தெரிந்து கொண்டு அறிந்து உன்னை வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்கதரிசியா வைத்தேன். நீ பார், பிடுங்கவும் இடிக்கவும் கட்டவும் கட்டவிழ்க்கவும் நாட்ட உன்னை தெரிந்து கொண்டேன். நீ போ, கலகக்காரராய் வீட்டுக்குள்ள போ, அவங்களையும் கட்டவிழ்க்கணும். 2 வேலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தம்பி, தங்கச்சி. நீ கட்டப்பட்டு அவிழ்க்கப்பட்டிருக்கியா? நீ கட்டப்பட்ட நிலையிலே இருக்கிறியா? நீ வியாதி கட்டு, ஒருவேளை வறுமை கட்டு, அல்லது எனக்கு படிக்க முடியல, எனக்கு ஞானம் இல்ல, நான் குறைவான அறிவுள்ளவள் சொல்லி அந்த கட்ட நினைக்காத. இன்னைக்கு அதெல்லாம் ஒன்றுமில்லை. ஞானமும் இருந்து கூட பைத்தியமா இருக்காங்க நிறைய பேர். ஞானம் இருந்து கூட இயேசு கிறிஸ்துவ அறியாத புறஜாதிகளா இருக்காங்க. கல்லை மண்ணை வணங்கிட்டு இருக்காங்க. எத்தனை டாக்டர்ஸ், எத்தனை லாயர்ஸ், எத்தனை பிரைம் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட்ஸ் கல்லை மண்ணை வணங்கிட்டு இருக்காங்க. அது ஞானம் அல்ல. ஞானிகள் வெட்கப்படும்படியாக பைத்தியங்கள், அவங்க ஆண்டவர் மேல பைத்தியமா இருக்கிற அவங்களதான் தெரிந்து கொண்டு திராட்சை தோட்டத்துல வேலை செஞ்சு நீனு கட்டவிழ்க்கப்பட்டு, இந்த கட்டவிழ்க்கப்பட்ட நீ மற்றவங்களை கட்டவிழ்க்கணும். கண்களை, அவங்களுடைய பாவ கண்களை கட்டி ஆவிக்குரிய கண்களை கட்டவிழ்க்க வேண்டும். அதுக்கு உன்னை தீர்க்கதரிசியாக உன்னை ஆயத்தம் பண்ணியிருக்கார். யோவேல் 2:28 பாத்தீங்கன்னா, ஆண்டவர் மாம்சமான யாவர் மேலும் கடைசி காலத்துல ஒன்னையும் என்னையும், நான் வயசானவங்க, நாங்க சொப்பனம் காணணும், நீங்க சின்ன பிள்ளைகள், குமார்த்திகள் தரிசனம் காணணும், தீர்க்க தரிசனம் சொல்லணும். ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்ற ஆயத்தமா இருக்கிறாரு. நீ மற்றவங்களை கட்டவிழ்க்க தீர்க்கதரிசியா எரேமியா போல வரணும்னா, உன்னை வயிற்றிலே உருவாக்கும் போதே தெரிந்து கொண்ட கர்த்தர் இன்னைக்கு இந்த ஜூம்ல வந்திருக்கானா, நீ சும்மா வரல. உன்னை அன்னைக்கே தெரிஞ்சு இந்த ஜூம்ல வந்து இப்படி ஒரு செய்தியை கேட்டு நீ கட்டவிழ்க்கப்பட வேண்டும். இல்லை என்றால் நீனும் நரகத்துக்கு போனோம். பரலோக ராஜ்யத்துல அந்த வெள்ளையங்கி ஆசனத்துக்கு முன்னால பழிந்து போன்ற வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னால நிக்க முடியாது. ஜீவபுஸ்தகத்துல பேர் இல்லைன்னா, கட்டவிழ்க்கப்படலனா பரலோகத்துக்கு போக முடியாது. நீ போலனா உன் குடும்பத்தாருக்கு தெரியாது. நீ தெரியல, குடும்பத்தார் தெரியலனா வீட்டாருக்கு, சொந்தக்காரங்களுக்கு தெரியாது, வீதியில் உள்ளவங்களுக்கு தெரியாது, உன்னுடைய ஸ்கூல்ல உள்ள பிள்ளைகளுக்கு தெரியாது. நீனும் கட்டப்பட்டு, உன்னுடைய ஸ்கூல்ல உள்ள டீச்சர்ஸ், உன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கட்டப்பட்டு இருப்பாங்க. அத்தனை பேர் எங்க பங்கு பெறுவாங்க? நரகத்துக்கு. ஒரு ஆள் ஒன்னை தான் காட்டுகிறார். நீ இன்னைக்கு கட்டவிழ்க்கப்பட்டிருக்கியா? ஆண்டவரே, என்னை குருட்டாட்ட தன்மை பருதிவே குருன்னு கேட்டான். ஆண்டவரே, எல்லாரும் ஆண்டவர் நடக்கிற சத்தத்தை மட்டும் தான் கேட்டான். கண்ணு பார்க்க முடியல. ஆண்டவரே, என்னை பார்வையடையணும், என் கண்ணை கட்டவிழ்த்துருங்கன்னு சொல்லி கேட்டான். கட்டவிழ்த்தார். உடனடியாக அவன் ஆண்டவருக்கு பின் சென்றான். நீ இன்னைக்கு கட்டப்பட்ட நிலையில இருந்து இந்த இடத்துல நீ கேட்டுட்டு இருக்குன்னா, ஆண்டவர் ஒன்னதான் தேடுறார் தம்பி, தங்கச்சி. ஆண்டவர் இந்த வாலிப பிராயத்துல இத்தனை வருஷம், ஒருவேளை 15 வயசா இருக்கலாம், 20 வயசா இருக்கலாம், 25 வயசா இருக்கலாம், 30 வயசா இருக்கலாம். இத்தனை வருஷத்தை வேஸ்ட் பண்ணா கூட பரவாயில்ல. கடைசி நேரத்துல நான் மனம் திரும்பி பரலோகத்துக்கு போவேன்னு மட்டும் ஒரு நாளும் கனவு கண்டாத. அந்த கள்ளனுக்கு பாக்கியம் கொடுத்தார், அடுத்த கள்ளனுக்கு கொடுக்கல. கள்ளனில் ஒருவன் தான் பரலோகத்துக்கு பரதேசிக்கு போனான். ஏன்னா ஆண்டவரே, பரலோகத்துல நீ போகும்போது என்ன பரதேசில என்ன நினைச்சிருங்கன்னு சொல்லி கேட்டான். தன்னை ஒத்துக்கிட்டான் பாவம் செஞ்சேன்னு. அந்த கள்ளன் தான் பரலோகத்துக்கு எடுக்கப்பட்டான், அடுத்தவன் அல்ல. அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணாத. நீ வாழ வேண்டிய வாழ்க்கை இருக்குது. நீ கட்டவிழ்க்கப்பட்டு மற்றவங்களை கட்டவிழ்க்க வேண்டும் என்றால் ஆண்டவர்
இன்னைக்கு இந்த நாள்ல எந்த சத்தத்துக்கு நீ கீழ்ப்படி. எரேமியாவாக இருக்கிறா, உன் கண்கள் கட்டப்பட்டிருக்குதா? நீ கட்டப்பட்ட நிலையில இருந்தா, நீ தீர்க்கதரிசியா மற்றவங்களுக்கு கட்டவிழ்க்க முடியாதே. உன்னை தீர்க்கதரிசியாக இன்னைக்கு குறிக்கிறார். ஆண்டவர் தான் வெளிப்படுத்துகிறார் உனக்கு. இன்னைக்கு வந்திருக்கிற அத்தனை பேரும் தீர்க்கதரிசிகள். இயேசு வரப்போகிறார் செய்தியை சொல்ல போற தீர்க்கதரிசிகள். நீ கட்டப்பட்டிருக்கா. ஆதியிலே செய்த பாவ பெற்றோரால வந்து சந்ததி சந்ததியா கட்டப்பட்டிருக்கா. ஒரு நாள் ரட்சிக்கப்பட்ட நாள் உண்டு. அதான் கட்டவிழ்க்கப்படும் நாள். இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கும் போது, இயேசுவை ரட்சகர் என்று உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் போது, அன்னைக்கு நீ கட்டவிழ்க்கப்படுகிறாய். உன்னுடைய பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படுது. அதான் வெள்ளை சிங்காசனத்துல 20வது வெளிப்படுத்தல போட்டிருக்கு. இதோ நான் வெள்ளை சிங்காசனத்தை கண்டேன். ஜீவ புஸ்தகம் திறக்கப்பட்டது. பெரியோர் சிறியோர் மரித்தோர் எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. அதுல ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் வர ஒளிய மற்ற யாரும் போக முடியாது. அந்த பரலோக ராஜ்யத்துல என்னுடைய பாக்கியத்துல அந்த போஜனம் பண்ண முடியாது. துக்கம் இல்லாத இடத்துக்கு, அலர் இல்லாத இடத்துக்கு, பஞ்சம் பட்டினி இல்லாத இடத்துக்கு, தாகம் இல்லாத இடத்துக்கு, சந்தோஷமாக நித்திய சந்தோஷம், நித்திய வாழ்க்கை பெறுவதற்கு போவே முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஜீவ புஸ்தமாகிய புஸ்தகம் திறக்கப்பட்டது. அதுக்கு யோவானுக்கு வெளிப்படுத்தினார். இந்த தம்பி தங்கச்சி வெளிப்படுத்தல சாதாரணமா நினைக்காத நடக்க போகிற சம்பவம். பரலோராஜ்யம் வெகு சமீபமா இருக்கிறது. இன்னைக்கு கொடுக்கப்பட்ட செய்தி நிறைய பேருக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் நீதான் அந்த செய்தியை கொண்டு போனோம். வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னால யோவானுக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னால காட்டினாரே, இன்னைக்கு அவர் இல்ல. ஆனா பேசுகிறது வசனம். இந்த உலகம் முடிவடையும் போது வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னாள் நியாயாசனத்துக்கு இப்போ ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும். யார் பேர் எழுதப்பட்டிருக்கோ அவங்க மட்டும் தான் போக முடியும். என்ன எக்ஸ்கியூஸும் கேட்க முடியாது. கடைசி நேரத்துல எக்ஸ்கியூஸ் கேட்கலான்னு அந்த கல்லையும் கேட்டான். அது போல எனக்கு கிடைக்கும் நினைக்காத தருணம் கிடைக்காது. ஆண்டோடைய ராஜ்யம் வெகு சமீபம். படிப்பிலே கான்சென்ட்ரேட் பண்றான், நல்லது. நல்ல உயர்வடையணும், கலெக்டர் ஆகணும், நல்லது. ஆனால் இயேசுவையும் அறிந்து கொள். உன்னுடைய கண் குருட்டாட்டமாக இருக்குது. நீ வயித்துல உருவாகும் போதே ஆண்டவர் உன்னைக்கு தெரிந்து கொண்டார். அதிலே பாவத்திலே இருக்கிறா. இன்னைக்கு கட்டுவிழ்க்கப்பட்ட நிலையில தான் நீ தீர்க்கதரிசியா மாற முடியும். என்னைக்கு ஆண்டோட்ட ஒப்பு கொடுக்க போறா. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலன்னா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டு அதே நிலையில தேங்கி கிடக்கீங்கன்னா இன்னொரு வல்லமை உனக்கு வேணும். அதான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல உள்ள மேல் வீட்டறை அனுபவம் உனக்கு வேணும். இன்னும் எனக்கு பாவத்துல விழுந்து போறேன், ரட்சிக்கப்பட்டேன், ஆனா விழுந்து போயிட்டேன், பேர் ஜீவபுஸ்தகத்துல இருக்கா இல்லையான்னு எனக்கு சந்தேகமா இருக்குது. நான் செய்யற ஆக்ஷன் டீட்ஸ் எல்லாம் தப்பா இருக்குது, என்னுடைய சிந்தனை தப்பா இருக்குது. நிறைய பாவத்துல ராத்திரி தனிமையில இருப்ப தூக்கம் வரல, எங்கேயாவது தற்கொலை பண்ணிடலாமா நினைவு எனக்கு வருது, அல்லது அடிக்ஷன் ஆயிடலாமா, இந்த பாவத்துக்கு போனா பெண் அந்த அந்த சகோதரனோட உறவு கொண்டா என் வாழ்க்கை நல்லா இருக்கு, எங்க அம்மா அப்பா திட்டுறாங்க, இனி வாழ்க்கை வேண்டாம், நீ அந்த மாதிரி முடிவெடுக்க கூடாது. அந்த மாதிரி சிந்தனை வந்துச்சுன்னா நீ ரட்சிக்கப்பட்டு நீ பூரணப்படல. பரிசுத்த ஆவியானவர்களை நீங்க எபேசியர் 1:13 போட்டா நீங்க ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய வசனத்தை கேட்டு நீங்க விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ண பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போட்டிருக்கீங்க. ஆனா பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்திட்டீங்க. இன்னைக்கு பின்வாங்கி போயிருக்கீங்க. ஒருவேளை திரும்பி நான் பாவத்தை விழுறேனா அதுக்கு காரணம் பரிசுத்த ஆவியாருடைய வல்லமை உங்களுக்கு இல்ல. அந்த ஆவியானவர் வரும்போது 16 யோவான் 14 அதிகாரத்துல எல்லாம் போட்டிருக்கு. யோவான் 14 போட்டிருக்கு. அவர் வந்து தேற்றவாளன். நான் போன பிறகு அவரை அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறிச்சு நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நியாய தீர்ப்பை குறிச்சு அவர் பாவம் செய்ய விடவே மாட்டார். நீ ரட்சிக்கப்பட்ட உடனே நீ பாவம் செய்ய மாட்டா. நீ பாவம் செஞ்சிட்டு இருக்கானா பரிசுத்தாவின் முத்திரை போடப்பட்டு ஆண்டவரை துக்கப்படுத்திட்டு இருக்கா, பரிசுத்தாவிய வேதனைப்படுத்திட்டு இருக்கா, அவரை வெளியே போக சொல்லிட்டா. ஒருவேளை ஒன்றே திடீர்னு செஞ்ச சில பின்மாற்றம், ஜப வாசிப்பு, ஜபம் வேத வாசிப்பு இல்ல குறவுபட்டு இன்னைக்கு ஆண்டோட்டு மனம் திரும்பி லூக்கா 10ஆம் அதிகாரத்துல அதுல போட்டிருக்கு நமக்கு. மரியாள் தனி விட்டு எடுப்படாத நல்ல பங்கு வசனத்தை கேட்டுட்டே இருந்தா. நீ வசனத்தை கேட்டு எவ்வளவு நாளாச்சு, வேதத்தை வாசித்து எவ்வளவு நாளாச்சு. அந்த மரியாள் 7 பிசாசு துரத்தப்பட்ட ஸ்திரீ பரிசேயனாகிய சீமோன் வீட்டுல பந்தி இருக்கும்போது அவருடைய காலை ஓயாமல் முத்தம் செஞ்சு கண்ணீரினால நினைச்சு தலைமையினால் துடைத்து ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன் சொல்லி ஜோமனிக்கிட்டே இருந்தா. உடனடியா ஸ்திரீயே உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னாரு. எவ்வளவு மன்னிப்பு கேட்டுப்பா. அவனுடைய பாதத்தை முத்தம் செஞ்சு ஜெபிச்சிருக்கா. அந்த ஸ்திரீ, அந்த மரியாள் லாசருவின் சகோதரி ஆகிய மரியாள் வேத வசனத்தை கேட்டு சுத்தமாயிட்டா. இந்த ஸ்திரீ ஜெபிச்சு சுத்தமாயிட்டா. ஜபமும் வேத வாசிப்பு தான் சுத்திகரிக்கிற
வேதத்துல வாசிக்கிறோம். 2 இல்லாம நீ வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால பின்மாற்றம் அடைஞ்சுட்டா. ஒருவேளை பின்மாற்றத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கா நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீர்கள் என்றால், ஒரு பாவம் செய்யவே முடியாது. ஆ 1 யோவான்ல நம்ம பார்க்கிறோம், பாவம் செய்கிற தேவனால் பிறந்த எவனும் ரட்சிக்கப்பட்டவன். அதுதான் தேவனால் பிறக்கிறது. கா ஆ நம்ம நிக்கோதேமு ஒரு நாள் கேட்டார் ஆண்டவர்ட்ட, "ஆண்டவரே, நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா, நீ பெரிய போதகன். உனக்கு இன்னும் தெரியலையா? நீ நீ பிறக்க வேண்டும். நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஜலத்தினால், ஆவியினால் பிறக்காட்டா." ஆவியினால்ன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? பிறந்தது மட்டும் இல்ல, ஆண்டவரோட பாவத்துக்கு ஆண்டவர மாரி பாவத்துக்குனால தான் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். பாவம் தான் அவர சிலுவையில அடிச்சு அடக்கம் பண்ணிச்சு. அதே மாரி பாவத்துக்கு நம்ம அவரோட கூட அடக்கம் பண்ணிட்டு பட்டு அவரோடு எழுந்திருப்போம் என்றால், அவரோடு உன்னதங்களிலே வாசம் பண்ணுவோம். அவருக்கு கிடைத்த அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க போகுது. அந்த ஞானஸ்நானம், அதுதான் ஞானஸ்நானம். ஆண்டவரோட நம்ம பாவத்துக்கு பாவம் செய்யாதவர் பாவத்துக்கு மரிச்சார்ல. அதே மாரி மரணத்தின் சாயலாக நம்ம மரிச்சு, அவருடைய சாயலாக மரிச்சு, அவரு ஜீவனுக்கேற்ற சாயல் அவர் திருப்பி எழுப்புன மாரி, நம்மளும் அவருடைய ஜீவன், புது ஜீவனை பெற்று, புது சிற்சியாக பரலோகத்துல சதா காலமும் வாழப் போகிறோம். இப்பொழுது அதுக்காக தான் காத்துட்டே இருக்கோம். எப்போ வருவாரு? இந்த உலகத்துல என்னால பாடுபட முடியலப்பா. பரிசுத்த ஆவியானவர் பெற்றவங்க கூட நெறைய நேரங்கள்ல, ஆண்டவரே, நான் ஆண்டவரை பெற்றேன், பரிசுத்த ஆவியானவரை பெற்று அந்நிய பாஷை பேசினாலும் என்ன நெறைய பேர் இன்சல்ட் பண்றாங்க, பரியாசம் பண்றாங்க. தீர்க்கதரிசனம் சொன்னா புரிய மாட்டேங்குது. நீ தப்பா செய்றான்னு அன்னைக்கு யோசேப்ப போல கிணற்றுல கூட போடுவாங்க. நெறைய இக்கட்டுகள் வரும். உபத்திரவத்தின் வழியா தான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு இப்பதான் நம்ம படிச்சோம். அப்படிப்பட்ட பாடுகள் கூட நீங்க வரலாம். ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றம் அடைஞ்சவங்களுக்கா சொன்னேன். இப்போ பரியாசங்கள் வரும்போது அந்த உபத்திரவத்திலயும் பொறுமையா இருங்க. அவங்களுக்காகவும் நான் சொல்றேன். இந்த 3 கேட்டகரி. 1, ரட்சிக்கப்படாம இருந்தீங்கன்னா, இயேசுவே கட்ட விழுங்க ஆண்டவரே. என்ன பிரகாசமாக்குங்க. எனக்கு கண் குருட்டாட்டமா இருக்குதுப்பா. சாத்தான் என்னை பாவத்துல கட்டி வச்சிருக்கான். பறக்கும்போதே நான் ரட்சிக்கப்படல. நான் இப்போ திரும்பி ஒரு ரட்சிப்புன்னு ஒண்ணு இருக்குன்னு இன்னைக்கு இந்த ஆண்டி சொல்றாங்க. இன்னைக்கு நான் ரட்சிக்கப்படுறேன். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு நம்மை சுத்திகரிக்கும்னு போட்டிருக்கு. 1 யோவான் 1, 5, 6, 7 வாசித்தீங்கன்னா தெரியும். அந்த 7ஆம் வசனத்துல, அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இன்னைக்கு ரட்சிக்கப்படலனா, ஏசப்பா அந்த குருட்டாட்டத்தை நீக்க ஒரே வழி இயேசுதான். ஒரே வாசல் அவர்தான். மற்ற வழியா போனா பரலோகத்துக்கு போக முடியாது. கள்ளன், கொள்ளைக்காரர்கள் வேறு வழியா குதிச்சு போவாங்க. ஆனா பரலோக ராஜ்யத்துக்கு போவே முடியாது. ஒரே வழியா இயேசு கிறிஸ்து ரத்தம் ஒன்னே பாவத்துல இருக்கிற நம்ம பறந்த உடனே பாவத்துல தான் செய்றோம். சின்ன பிள்ளை 1 வயசுலயே அந்த பொருள எடுத்து ஏமாத்துது. பொய் சொல்லுது. எப்படி வந்துச்சு? தாயின் வயித்துல இருக்கும்போதே பாவம். அப்போ ரட்சிக்கப்படணும்னா ஒரு நாள் உண்டு. ரட்சிக்கப்படுற ஒரு நாள் உண்டு. ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர்னால முத்திரை போடப்பட்டவங்க, பரிசுத்த ஆவியின் முத்திரை போடப்பட்டவங்க, இப்போ நிரப்பப்படுறோம். யோவேல் 2:28 போல ஆண்டவருக்கு காத்திருந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையை தாங்க அல்லாட்டா என்னால நிக்க முடியாதுப்பா. ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் எனக்கு சாத்தான் பயங்கரமா சோதனை குடுக்குறான். என்னால பைபிள் வாசிக்க விட மாட்டேங்கிறான். தப்பான எண்ணம் கொண்டு வரான். அந்த ஸ்ட்ரகிள் வரும். ஆனா எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல சொன்ன மாரி, கடைசியாக சகோதரரே, கர்த்தரில் அவருடைய சத்துவத்தையும் வல்லமையிலும் பலப்படணும். தனதர வேதத்தையும் ஜெபத்தையும் பண்ணி, சர்வாயுத வர்க்கத்த விசுவாசம் என்னும் கேடயம். அது வேதத்தை வாசிக்க வாசிக்க விசுவாசம் வந்துரும் அவர் மேல. அப்புறம் ஆயுதம் என்னது? ஆயத்தம் என்னும் பாதரட்ச. நெறைய ஆயுதங்கள நம்ம சத்தியம் என்னும் கச்சைய உடையவர்களா, நீதி என்னும் மார்க்கவசத்தை பிடிச்சு, எப்பவும் நான் சாத்தான ஜெயிக்கணும். அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். நான் பரிசுத்த ஆவியானவரால தான் கிடைக்கும். அந்த பரிசுத்த ஆவியானவர பெற்றுக்கொண்டா உனக்கு நெறைய வெளிப்படுத்துவாரு. அந்த சின்ன சாமுவேலுக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசியா மாற்றி, யோவான் சாமுவேல் 1 சாமுவேல் 2, 3லாம் நீங்க வாசித்து பாருங்க. எப்படி அம்மாக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த தேவாலயத்துல, எருசலேம் சீலோவா தேவாலயத்துல அந்த ஏலி தாத்தாவோட உட்கார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் முதல் தீர்க்கதரிசியா ஏலிக்கு கொடுக்காத தரிசனத்தை கொடுத்தார். பேசினார், தீர்க்கதரிசியாக மாற்றினார். அந்த தரிசனத்தை உனக்கு தருவார். அந்த ஆவியானவரை கொண்டு நீ சாத்தானை ஜெயிக்க முடியும். உன்னை பலவிதமா இன்சல்ட் பண்ற மக்களை நீ கடந்து போக முடியும். உபத்திரவத்தை கடந்து போக முடியும். பாவத்தை ஜெயித்து நித்திய வாழ்வுக்கு நேரா போக முடியும். லேசான வாழ்க்கையில இடுக்கமான பாதைதான். தினமும் வேத வாசிக்கணும், ஜெபிக்கணும், பாடத்தை படிக்கணும். அது ஈஸியான வேலைதான். ஆனா கஷ்டம்னு நீ நினைச்ச கஷ்டம். ஆவியானவர் உனக்கு உதவி செய்வாரு. வேதவாசிக்கு பிரியத்தை கொடுப்பாரு. ஜெபிக்க பிரியத்தை கொடுப்பார். 1 மணி நேரம் போறதே தெரியாது. சனி ஞாயிறு ஆயிட்டா இப்படி ஒரு ஜூம் மீட் தந்திருக்காரு. இன்னும் 1 மணி நேரம் உட்காரலான்னு 9 ஆனவனே 1 மணி நேரம் நீ ஜெபம் பண்ணுவா. கண்ணீர் வடிப்பா. உனக்காக மட்டும் இல்ல, என்ன மாரி கட்டப்பட்ட நிலையில இருந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிப்பேன். நான் கட்டவிழ்த்ததுனால இந்த பிள்ளைகள பார்க்கும்போதெல்லாம் உனக்கு ஏக்கம் வரும். என் ஃப்ரெண்ட்ஸ் தப்பா போயிட்டு இருக்காங்க. ஐயோ ஏசப்பா, நான் சொன்னா என்ன இன்சல்ட் பண்ணுவாங்க, கல்லெறிவாங்க, கொல்ல கூட பண்ணுவாங்க. ஆனா நான் ஜெபம் பண்ணுவேன்ப்பா. கண்ணீர் வடிச்சு ராத்திரி 9 மணிக்கு எழும்பி, நீ 10 மணிக்கு படிச்சு முடிச்சுட்டு 9ல இருந்து 10, 10ல இருந்து 11 ஆண்டவர்ட்ட பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணலாமே. 6 மணிக்கு எழும்புறதுக்கு போல 5 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணி பைபிள் வாசிக்கலாமே. உன் சாட்சி
சாட்சியை மற்றவங்களுக்கு சொல்லலாமே. ஆண்டவர் எனக்கு நல்லவர் என்று சொல்லலாமே. உனக்கு சின்ன சின்ன மார்க் குறைஞ்சி அடுத்த தடவை ஜெபம் பண்ணி மார்க் கூடிட்டு அந்த சாட்சியை நீ சொன்னா இயேசு நல்லவர் என்று மற்றவங்களுக்கு சொல்லும்போது அவங்களுடைய கண்கள் திறக்கப்படும். அவங்களும் மார்க் எடுத்து ஒன்ன மாதிரி உயர்ந்த நிலையில் வருவாங்களே. அவங்க அது மாதிரி ஆகணும்னு நினைக்கியா? அல்லது அவங்க போனா போட்டும் நான் மட்டும் பரலோகத்துக்கு போனா போதும் நினைக்க இல்ல. அப்படின்னா நீ உண்மை கிறிஸ்தவல்ல, ரட்சிக்கப்பட்டவல்ல. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது மற்றவங்களை பற்றி கரிசனை வரும். அந்த ஆபிரகாமை போல லோத்துக்காக ஜெபம் பண்ணா. ஆண்டவரே மோசையை போல என் பேரை ஜெபபுஸ்தகத்துல கிறுக்கி போடும், அவங்க பாவத்தை மன்னிக்காட்டானா அப்படின்னு ஜெபம் பண்ற ஜெபம் வந்துரும் நமக்கு. ஆண்டவர் நான் மட்டும் போக மாட்டேன், எங்க அம்மா அப்பா, எங்க தங்கச்சி, அக்கா, தம்பி, அண்ணெல்லாம் வரணும். நான் மட்டும் இல்ல, என் தேசம் வரணும், இந்தியா தேசம், என் உலக நாடுகள் வரணும். ஐயோ அழிஞ்சு போயிட்டு இருக்காங்களே, போர் யுத்தம்னு வந்துட்டு இருக்கே, இது தப்பு பண்றாங்களேன்னு கண்ணீர் வருதா உனக்கு? கண்ணீர் வரலனா நீ ஆண்டவருக்குள்ள நீ வரலன்னு அர்த்தம். பரிசுத்த ஆவியானவர் கண்ணீர் வடிக்க வைப்பார், பாவத்தை குறிச்சு கண்டிச்சு உணர்த்துவார். ஒன்றே பாவம் மட்டும் இல்ல, மற்றவங்க பாவத்தை பார்க்கும்போது கதறி அழுவா. ஆண்டவரே தெரியாம போறாங்களே, நரகத்துக்கு போயிருவாங்களே, உங்க பேர் ஜீவபுஸ்தகத்துல எழுதுனா மறிச்சாங்கன்னா அவங்க நரகத்துக்கு போயிருவாங்களே, மறிச்சதோட அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிருமே. ஐயோ அதுக்குள்ளதாக இயேசுவே அறியிடுமே. அந்த பாரம் உனக்கு வரும். ஆண்டவர் இன்னைக்கு உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். நிச்சயமாகவே இன்னைக்கு நீங்க நல்ல ஆண்டவரோடு நீங்க ஒப்புரவாயிருந்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் உனக்கு வழங்கும். கட்டவிழ்க்கப்பட்டிருந்தீங்கன்னா அந்த வசனம் வழங்கும் உங்களுக்கு. இல்லைன்னா இன்னைக்கு கட்டவிழ்க்கப்பட வேண்டும். நான் மற்றவங்களை கட்டவிழ்க்கிற தீர்க்கதரிசியா இறைமையாவை போல என்னை மாற்றுங்கப்பா. என்னை ஜெபிக்க வைங்கப்பா. என்னை உலக வேலையே போயிட்டேன். 6 நாளும் நான் உன் ஸ்கூலுக்கு உடனே ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கொடுக்க மாட்டியா? நீ உபவாசம் பண்ணி கூட எஸ்தர் ராஜாத்தி மாதிரி ஒரு பிரேசல்ல இருந்து நீ ஜோம் பண்ணலாம். உன்னுடைய காலேஜ் மேட்டுக்காக உன்னுடைய காலேஜ்ல ஒரு பிரேசல் ஆரம்பிக்கலாமே. உன்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ஒரு ஜூம் பிரேயர் ஆரம்பிக்கலாமே. பாட்டு தாளம் இருந்தா நீ பாட்டு எழுதலாமே, பாட்டு படிக்கலாமே, ஆண்டவர் ஆராதிக்கலாமே. ஒரு நாள் ஆராதனைன்னு ஒரு ஜூம் மீட் போடலாமே, ஆண்டவரை துதிக்கலாமே. சாட்சி நேரம் என்று ஒரு நாள் ஜூம் மீட் போடலாமே. எத்தனை பிள்ளைகள் மத்தியில நீ சாட்சியாக நீ பிரேயர் செல் வைக்கலாம். எஸ்தர் ராஜாத்தி தன் தாதி மாதோடு ஜெபிச்சா, அழியாதபடிக்கு யூதகுலம் அழியாதபடிக்கு திறப்புல நின்னா. ஒரு மனுஷனை தேடுறார் ஆண்டவர், நீயாதான் இருக்கணும். ஆண்டவரே எனக்கு ஸ்கூல் காலேஜ்ல நான் படிக்கிற காலேஜ் ரட்சிக்கப்படலனா என்கிட்ட கணக்கு கேட்பீங்க. நான் கண் திறக்கப்பட்டவள்னா மற்றவங்களை கண் திறக்கப்படுறதுக்கு நான் காரணியா ஜெபிப்பேன். அவங்களை எப்படியாவது சந்திச்சிருங்க, எப்படியாவது எனக்கு வாய்ப்பு கொடுங்க, என் சாட்சியை சொல்லி அவங்களே ரட்சிப்புகளை நடத்துவேன். பாரப்படுவியா? இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பாரப்படுத்துறாரு. ஆண்டவரே இன்னைக்கு நான் தொடங்க போறேன், பிரேயர் செல் தொடங்க போறேன், சாட்சியை சொல்ல போறேன், அவங்களுக்கா ஜெபிக்க போறேன். ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம், காலையில ஒரு 5 நிமிஷம், மத்தியானம் ஒரு 5 நிமிஷம், நைட்டு ஒரு 5 நிமிஷம், ஒரு பிள்ளைக்கா ஜெபம் பண்ணிப்பாரு. 2 நாள் ரட்சிக்கப்படுவாங்க. ஒரு வாரம் ஜெபம் பண்ணிப்பாரு. ஒருவேளை தாமதமானா 2 வாரம், ஒரு மாதத்துக்குள்ளார மனம் திரும்புதலை பார்ப்பா. என் மகனும் நான் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்திருந்தேன். என் மகனுக்காக ரொம்ப திறப்பில் நிற்பேன். சின்ன வயசுலயே சுட்டித்தனமா இருப்பான். இன்னைக்கு அமெரிக்கால ஆண்டவர் கிருபையில அங்க கொண்டு போயிருக்காரு. அங்க போய் அவனை அளவில்லாமல் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணி ரட்சித்து அவனை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. தண்ணீர் முழுக்கினாலே ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறான். ஆண்டவருக்காக எழுப்பி இருக்கிறான். அதே போல நம்முடைய தாய் ஜெபிக்கிற ஜெபம், நீ ஜெபிக்கிற ஜெபம் ஒரு மனுஷனை உருவாக்கும். மூளை சாதிக்காததை முழங்கால் சாதிக்குமே. இன்னைக்கு நீ முழங்கால நின்னு பாரு. இந்த வயசுல முழங்கால நிக்கலாம். நான் சின்ன வயசுல ரட்சிக்கப்பட்ட போது 15 வயசுல ரட்சிக்கப்பட்டேன். 10வது படிக்கும் போது அப்போ 1 மணி நேரம் நான் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே ரூமை போட்டு 1 மணி நேரம் ஜெபிப்பேன். என்னுடைய முதல் முழங்கால் அப்படியே காய்ப்பு பிடிச்சிருக்கான்னு பார்ப்பேன். அது மணி 5ல இருந்து 6 அல்லது 6ல இருந்து 7 அதுக்கப்புறமா பாடம் படிப்பேன். அப்படி பாரப்படுவேன். இன்றைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகள் அல்லாத பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. முஸ்லிம் பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு பிரேயர் செல் ஆரம்பிச்சேன். பிரேயர் செல்ல நிறைய பிள்ளைகளுக்கு நான் சாட்சி மட்டும் தான் சொல்ல தெரியும். இன்னைக்கு ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். உன்னை அழைத்திருவர் தெரிந்து கொள்கிறார். நீதிமானாக்கி இருக்கிறார். மகிமைப்படுத்த போறாரு. உன் மூலமா ஒரு பெரிய ராட்சி, ஆண்டவருடைய ராட்சியம் கட்டப்பட போகுது. உன்னுடைய காலேஜ்ல, நீ சுற்று வட்டாரத்துல, உன்னுடைய வில்லேஜ்ல, உன்னுடைய பட்டணத்துல, உன்னுடைய எந்த தேசத்திலேயோ ஆண்டவர் உன்னை பயன்படுத்த போறார். இன்னைக்கு நித்தியத்தின் வழியை உனக்கு சொல்லி தந்துட்டோம். ஆண்டவர் உன்னை நித்தியத்துக்கு நேரா கொண்டு போறார்னா, நீ செல்ஃபிஷா இருந்தீனா நீ உன்னையும் கொண்டு போக முடியாது. நீ செல்ஃபிஷா இருந்தா அது டவுட் தான். நீ அவங்களுக்கா கரிசனப்படாத ஒரு பிள்ளையா இருக்கவே முடியாது. எஸ்தர் தன்னுடைய குலம் அழியாதபடி ஜெபித்தாளே, அந்த பாரம் வரும். நான் ராஜாத்தியா இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வேற வழியா போயிரும். அந்த ரத்தப்படி உன்கிட்ட கேட்பாரு. உன்னதான் அந்த காலேஜ்ல வச்சிருக்காரு, இந்த ஹாஸ்டல்ல வச்சிருக்காரு, இந்த பஸ்ல கொண்டு போறாரு, இந்த கண்டக்டருக்காக, இந்த பஸ் டிரைவருக்காக, தினமும் சந்திக்கிற இந்த ஃப்ரெண்டுக்காக, இந்த காலேஜ் மேட்டுக்காக, இந்த ஹாஸ்டல் மேட்டுக்காக திறப்புல நிப்பியா? தப்பா போறவங்களுக்கு கண்ணீர் வடிப்பியா? கண்களை கட்டி போடுங்க பாவத்துக்கு. கண்ணை திறக்காத. ஆண்டவருக்கு நேராக ஆவியின் கண் மட்டும் திறக்கட்டும். வேதத்துக்கும் ஜெபத்துக்கும் மற்ற உலக கண் கட்டப்படட்டும். ஆண்டவர்ட்ட ரத்தத்தை பூசி வெளியே போ. பரிசுத்தமற்ற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்.
இருக்கணும். கண்களை பரிசுத்தமா வச்சுக்க. இந்த பாவத்தை நான் தேவனுக்கு விரோதமா செய்வது எப்படி என்று அந்த 39வது ஆதியாகமத்துல போட்டிருக்கு. யோசேப்பு தேவனோடு இருந்தான். அவன் பரிசுத்தமானான். அந்த போத்திபார் வீட்ல மனைவினால் வந்த தொல்லை. அவன் வஸ்திரத்தை கூட விட்டுட்டு ஓடுனான். ஏன் தெரியுமா? பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாது. பரலோக ராஜ்யத்துல போக முடியாது. பரிசுத்தம்னு உன் பெயர் எழுதணும். நீங்க ஏசாயா 4:4 போட்டிருக்கு. ஜீவனுக்கு என்று பெயர் எழுதப்பட்ட எவனும் பரிசுத்தவான் அவன் தான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவன். நீ பரிசுத்தத்து மேல் பரிசுத்தம் அடைய. ஒரு நாள் ரட்சிப்பு இல்ல. தனந்தன வேத வாசிப்பு ஜெபத்தினால பரிசுத்தமாயிட்டே இருக்கணும். உன் கண்ணை பரிசுத்தமாக்கணும். உன்னுடைய சிந்தனையை பரிசுத்தமாக்கணும். காலையிலேயே பஸ்ல போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, ட்ரெயின்ல போகும்போது, எந்த நடந்து போவியோ, சைக்கிள்ல போவியோ, ஹாஸ்டல்ல தங்கிறியோ, காலையிலேயே ஜெபம் பண்ணு. என்னை பரிசுத்தப்படுத்துங்க கண்களை. என்னுடைய சிந்தனை பரிசுத்தப்படுங்க. ஏன்னா சரீரத்துல விளக்கே கண்ணுதான். கண்ணு பாவம் செஞ்சுச்சுன்னா எல்லாம் பாவம். அதுதான் நம்ம பாவம் செய்யாத இருக்கணும்னா கண்கள் பரிசுத்தமாகணும். கண்ணாயிருக்கிற விளக்காயிருக்கிற கண்ணு ஆண்டவருக்கு முன்னால கட்டி போடுங்கப்பா. பரிசுத்த ரத்தத்தினால மூடிக்கொள்ளுங்கப்பா. நான் போற வழியெல்லாம் என்ன யாரும் பார்க்க கூடாது. நான் அப்படி ஜெபம் பண்ணியிருக்கேன். நான் ஸ்கூல் போகும்போது, காலேஜ் போகும்போது ஒரு வசனம் இருக்கு. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஆண்டவரே வலதுபுறமா இடதுபுறமா சாயும்போது வழி இதுவே நடவுங்கள் என்று நான் சத்தத்தை கேட்டுட்டு நான் சாய மாட்டேன்ப்பா. இந்த வசனத்தை எடுத்துக்கிடுங்க. நீங்களும் கூட அதை நீங்க பிரயோஜனப்படுத்தலாம். நீதிமொழிகள் சின்ன ஆலோசனையாக நான் உங்களுக்கு சொல்றேன். நீதிமொழிகள் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23லிருந்து வாசிக்கிறேன். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது. உன் கால் நடையை சீர்தூக்கி பார். உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே. உன் காலை தீமைக்கு விலக்குவாய். அந்த வசனத்தை சொல்லிட்டு தான் நான் பஸ்ல எங்க போனாலும் நான் நடப்பேன். ஆண்டவரே இந்த வசனம் எனக்கு மனசுல ஆயிரும். நீங்களும் கூட அதை நீங்க மனதுல வச்சுக்கோங்க. அதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23லிருந்து 27. அதனால இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி நீங்க ஆரம்பிங்க. அந்த வாக்ல நடந்து போகும்போதே அந்த வாக்கிங் முடிஞ்சிரும். அதுக்குள்ள என் கண்ணை பார்த்து சும்மா காத்துக்கணும். இருதயத்துல இருந்து ஜீவ தண்ணீர் ஊற்று வசனம் தான் எனக்குள்ள இருக்கணும். உங்களோட நான் பேசணும். வேற எந்த சிந்தனையும் வரக்கூடாது. கண்கள் எந்தையும் பார்க்கக்கூடாது. என்னையும் யாரும் பார்க்கக்கூடாது. அப்படி உண்மையும் அடிக்கடி என் மேல ரத்தத்தை தெளிங்கப்பா. என் கண்ணில் ரத்தத்தை போடுங்க. நானும் யாரையும் பார்க்கக்கூடாது தப்பான எண்ணத்தோட. அந்த யோசேப்புக்கு கொடுத்த கிருபை என்ன தெரியுமா? அவன் இயேசுவோட இருந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவன். அவன் நீ செய்யற காரியெல்லாம் வாய்க்கும். ஒரு தாவீதை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்பை கொடுத்தார், ரட்சிப்பை கொடுத்தார். பெலிஸ்தீர் கையிலிருந்து மீட்டெடுத்து ராஜாவாக்கினார். காரணம் என்ன? சுரமண்டலத்தை எடுத்துக்கொண்டு ஆடுகளின் பின்னாலே போன ஈசாயின் மகனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ராஜாவாக்கி அவன் சங்கீத புத்தகம் அத்தனையும் வாசிச்சு பாத்தீங்கன்னா 119ஆம் சங்கீதத்துல அத்தனையும் வசனம் நியாயப்பிரமாண வார்த்தை வாக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அத்தனை ஒரு வசனம் தவறாம ஆண்டோடைய வசனத்தை பற்றி சொல்லியிருக்கு. அவ்வளவு நேசிச்சார். அதனால் ராஜாவாக்கினார். நீ உயர்த்தப்படணும்னா, ஓ மூலமா ரட்சிப்பு வரணும்னா வசனத்தை ஏற்றுக்கொள். வசனம் தான் பாவம் செய்யாதபடிக்கு வசனத்தை இருதயத்திலே பதித்து வைத்தேன். அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன். ஆண்டவர் ஜெபத்து கேட்க மாட்டார். படிப்புல ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கணும், அவுட்ஸ்டாண்டிங் ஃபிகரா இருக்கணும், நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்கணும், காலேஜ் ஃபர்ஸ்ட் எடுக்கணும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கணும். ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா மட்டும்தான் இது வாய்க்கும். அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கவே மாட்டார். உன்னுடைய அம்மா அப்பாக்கு ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படும். கடன் தொல்லை மாறும். கேன்சர் வியாதி சோமாகும். நீ தொட்டானா சோமாகும். ஆண்டவர் ஒரு சிறு பெண் அடிமைத்தன பெண்ணை கொண்டு நாகமான் குஷ்ரோகத்தை நீக்குவதற்கு காரணமா இருந்தாலே இன்னைக்கு ஒன்ன கொண்டு அற்புத அடையாளங்கள் நடத்த முடியும். ஏனென்றால் உன் இருதயத்துல வசனத்தை விசுவாசிக்கிறா. ஜீவ தண்ணீருள்ள ஊற்று புறப்படும். நீங்க யோவான் 7:36 நல்லா வாசிக்கோங்க. 36, 37 சத்தியம் தான் விடுதலையாக்கும். அதுக்கு முன்னாலே இருக்கு. 32ல இருந்தே போட்டிருக்கு. குமாரன் விடுதலையாக்குவார், சத்தியம் விடுதலையாக்கும். இன்னொரு வசனம் போட்டிருக்கு. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ விடுதலை உண்டு. ஆவியானவர், குமாரன், சத்தியம் 3மே ஒரே கடவுள். இயேசுவாலதான். அவராலதான் மீட்பு. கர்த்தரே ஆவியானவர். அவரே இயேசு. அவரே ரட்சகர். அவரே மீட்பு. அவராலதான் விடுதலை உண்டு. இதை நீ எல்லாருக்கும் சொல்லிருவியா? இன்னைக்கு ஒன்னா எக்காலமா மாற்ற போறார். தீர்க்கதரிசியா மாற்ற போற. வாயில எக்காலத்தை வையி. நீ பேசு. வாயோட பேசுவேன்னு சொல்லிருக்கா. வார்த்தையை வச்சிருவாரு. நீ வார்த்தையை உட்கார்ந்து வாஸ்து இன்னைக்கு சொல்லுவேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு வசனத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு போ. காலேஜ்ல அந்த வார்த்தையோடு அந்த பிள்ளையோடு பேசுவா. ரட்சிக்கப்படுவாங்க.
கூட்டம் கூட்டமா உன் மூலமாக ஒரு கூட்டம் ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு வரும். நீ இன்னும் பரலோகத்துக்கு போலாம். இந்த சத்தியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இதோட நான் நிறுத்திக் கொள்றேன். கண்ண மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர்ட்ட கேட்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னோட நீங்க பேசுனீங்க. என்னோட நீங்க நல்லா பேசுனீங்கப்பா. இன்னைக்கு நீங்க என்ன ஜெபிக்க வச்சிருக்கீங்கப்பா. இன்னைக்கு ஜெபிக்க வச்சிருக்கீங்கப்பா. என்ன கேட்க வச்சிருக்கீங்கப்பா. உடைய வசனத்தை தியானிக்க வச்சிருக்கீங்கப்பா. இன்னைக்கு என்னோட பேசின இந்த வசனம், ஆண்டவரே, இனிமேலும் நீங்காததா என் இருதயத்துல இருக்கட்டும்ப்பா. இந்த வசனம் என்னை விடுதலை ஆக்கியிருக்கு. நான் இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்றால், மற்றவங்களுக்கும் சொல்லி, அவங்களையும் விசுவாசிக்க வச்சு, அவங்களையும் ரட்சிப்புல நடத்தி, பரலோகத்துக்கு கொண்டு போயிருவேன். நித்திய வாழ்வு அவங்களும் பெற்றுக்கொள்ளணும். இந்த உலகத்திலேயே பெற்றுக்கொள்ளணும். நீங்க பரலோகத்துக்கு போறீங்கன்னா, இப்பவுமே உனக்கு நிச்சயம் வந்துரும். அல்லாட்டா அந்த இடத்துக்கு நீ போக முடியாது. இப்போ உனக்கு நிச்சயம் இருக்கா? இன்னைக்கு மறிச்சா நான் போயிருவேன் பரலோகத்துக்கு. என்னையும் கேன்சர் வியாதியில, என்னுடைய 37வது வயசுல எனக்கு கேன்சர் வந்து இன்னைக்கு 58வது வயசுக்குள்ள வந்துட்டு இருக்கேன். ஆண்டவர் 21 வருஷத்துக்கு மேலாக நான் கேன்சர்ல இருந்து சர்வைவ் ஆகி, சுகமாகி நான் இன்னைக்கு உலகத்துல இருக்கிறேன். ஆண்டவர் என்னை சுகமாக்கி, மற்றவங்களுக்கு ஜெபிக்க வைத்து, சுகவீனருக்காக திறப்புல நிக்க வச்சிருக்கிறார். உன்னையும் கொண்டு பலவீனரான என்னை பயன்படுத்துறார். பைத்தியமான என்னை தெரிந்து கொண்டார். உன்னையும் தெரிந்து கொள்வார். உன் மூலமா இந்த உலகத்துக்கு ஒரு ரட்சிப்பு வரப்போகுது. உன்னைதான். நீ பலவீனன். எனக்கு புத்தி கிடையாது. எங்க வீட்ல கடைசி. இந்த தாவீது கடைசி தான் ராஜாவாக்குனாரு. நானும் என் வீட்ல கடைசி தான். ஃபர்ஸ்ட் கேன்சர் அஃபெக்ட் ஆனேன். எங்க அம்மாவுக்கு கேன்சர், எங்க அக்காவுக்கு கேன்சர். அப்படியாக குடும்பம் சந்ததியா இருக்குமோன்னு ஆண்டவர்ட்ட தரப்புல ஒரு நாள் ஜெபம் பண்ணேன். உபவாசத்தோடு கண்ணீரோடு என் குடும்பத்துக்காக ஜெபித்தேன். என் பிள்ளைகளுக்கு பாதிக்கப்படக்கூடாது, அக்கா பிள்ளைகளுக்கு பாதிக்கக்கூடாது. ஆண்டவர் எல்லா ரிப்போர்ட்டையும் தலைகீழா மாற்றினார். என்னோடு நின்று போய்விட்டது. எங்களுடைய 3 பேரோட நின்று போய்விட்டது. 4 பேர். அக்காவுடைய பேத்தி இன்னைக்கு பரலோக ராஜ்யத்துல இருக்கா, சின்ன பிள்ளை. 4 பேர் பீடிக்கப்பட்டோம். ஆனால் இன்னைக்கு பரலோக ராஜ்யத்துக்கு இன்னைக்கு மரிச்சா பரலோகத்துக்கு போவோன்ற நிச்சயம் இருக்கு. இன்னைக்கு உனக்கு நிச்சயம் தருவார் ஆண்டவர். எந்த மரணத்தை குறிச்சு பயப்பட வேண்டாம். வியாதி குறிச்சு கவலைப்பட வேண்டாம். என்ன உயிரோட வச்சவர் எத்தனை பெரிய கேன்சர்னாலும் சுகமாக்க ஒரு நொடி பொழுதாகாது. அவர் விசுவாசிச்சா ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று புறப்படும். உன்னை கொண்டு இந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க வைப்பார். தேசத்தை சுதந்திரிக்க வைப்பார். உன்னுடைய பட்டணத்தை சுதந்திரிக்க வைப்பார். காலேஜை சுதந்திரிக்க வைப்பார். உன் வாயிலிருந்து வார்த்தை வரும்போதே பிசாசு அலறும். தீர்க்கதரிசியா மாற்றுவார். வசனத்தை காலையிலே சொல்லுவாரு. அதை சொல்லும் போது ஒரு மூலமா அற்புதம் நடக்கும். பிசாசு அலறி ஓடும். சாத்தான் வெளியே போவான். எல்லா வியாதி கிருமிகள் வெளியே போகும். இந்த தேசம் ஆண்டவருக்கு சொந்தமாக உன்னைதான் நீ கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, எங்களோட நீங்க பேசுறீங்கப்பா. எவ்வளவு அழகா பேசுறீங்கப்பா. கழுதியாக என் மேல ஏறி பேசுறீங்களே, எமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, வாயோடு இருப்பேன்னு சொன்ன மாதிரி வாயில வார்த்தையை கொடுத்தீங்களே, அதுக்கு வாயும் அந்த இருதயம் உள்ளவன், நாவும் உள்ளவன் அண்டு அந்த மோசே சொன்னபோது, நீ என்னதுக்கு கவலைப்படாத, நான் உன்னை அழைச்சது உண்மை, உன்னை இஸ்ரவேல் மக்களுக்கு அனுப்பியிருக்கேன். அந்த இடத்துல விடுவிக்கும்படியாக உன்னை தீர்க்கதரிசியாக என் தாசன்னு சொன்னி தாசனாக மோசே அனுப்பினீரே. ஆரோன் உன்னுடைய வாயா இருப்பான், நீ அவனுக்கு தேவனா இருப்பான்னு சொல்லி அனுப்புனீங்களே. பாத்துக்கு வாய் மந்த நாவு உள்ள அந்த மோசையை பயன்படுத்தின தேவன் ஒரு கோலை குடிச்சு பயன்படுத்துறீங்களே. எங்கிட்ட கையில இருக்க ஒரே வேத வசனம் இதை கொண்டு நீங்க தியானிக்க வச்சீங்கப்பா. அப்பா, இந்த மக்களுக்கு சுவிசேஷ அறிவிக்க எங்களை இந்த உலகத்துல வச்சிருக்கிறீங்களப்பா. ஆயுச கொடுத்துருக்கீங்களேப்பா. நிறைய பேருக்கு சொல்ல எங்களை அர்ப்பணிச்சிட்டோம். எங்க பிள்ளைகளையும் பயன்படுத்துங்க. இந்த வாலிப நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவை தேடட்டும். ஆண்டவரை விசுவாசிக்கட்டும், நேசிக்கட்டும். அப்பா, ஜீவ தண்ணீர் புறப்படட்டும். சந்தோஷம், மகிழ்ச்சி வீட்டுக்குள்ள வரட்டும். உள்ளத்துக்குள்ள வரட்டும். போற இடம்லாம் அந்த வாய்க்காலா புரண்டு புரண்டு வரட்டும். பிள்ளைகள் மூலமா ஒரு அக்னி புறப்பட்டு போட்டோம். தேசம் வயசுக்கு சொந்தமாட்டும். பாவக்கிரிகள் அழியட்டும். பேசும்போது அக்னி விழட்டும். ஆண்டவரே, சாத்தான் நொறுங்கி சாம்பலாவனாக. எல்லா பிசாசின் வல்லமைகளை திருப்பிட்டு போட்டோம். அல்லேலூயா. அப்படியே நீங்க செய்ய போறக்கா. ஸ்தோத்திரம். ஓ ரீகபோ தராபரீகபோ. அல்லேலூயா. நன்றி. எங்களை பயன்படுத்தினவர். எங்க பிள்ளைகளை இந்த வாலி வயதிலே தொட்டிருக்கப்பா. எங்களை பயன்படுத்தினவர். எங்களுடைய ஆயுசு நாட்கள் முடிந்து போகிற நாட்கள். எங்க பிள்ளைகள் வாலி வயதுல இருக்கிறாங்கப்பா. எங்க பிள்ளைங்க வருஷமா கோடியா பெருகணும். ஆண்டவரே, சந்ததியா கனி கொடுக்கும். எங்க பிள்ளைகளை பயன்படுத்துங்க. தீர்க்கதரிசியா பயன்படுத்துங்க. குமார்த்திகளை தரிசனம் காணட்டும். அப்பா, பெரியவர்கள் தரிசனம் சொப்பனம் காணட்டும்ப்பா. யோவேல் 2:28 படி வம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுங்க. அப்படியே நீங்க செய்து விட்டது ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.